சொன்னாலே யாரோ ஒருத்தர் தேவையிட்டவர்னு தெரியும், ஒருத்தர் தேவையிடாதவர்னு புரியுது. இன்னென்னத்தை பண்ணு, நான் உனக்கு தர வேண்டியதை தரேன், இதுதான் தேவையிடுதல். நீ செய்யறத நீ செய், நான் செய்யறத நான் செய்யறேன், இது தேவையிட்டவர். நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நான் உன்னை விட மாட்டேன், இது தேவையிடாதவர். கண்ணன் என்ன சொல்லியிருக்கார், ராமன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கணும். கண்ணன் சொல்லும்போது சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விட, நீ எல்லா தர்மாந்தரத்தையும் விட்டுடு, என் ஒருத்தனையே பறிச்சு. முதல் வரியில நாம செய்ய வேண்டியது பொதுவாக சொல்றோம். அப்ப நம்ம கிட்ட எதிர்பார்ப்பு சர்வ தர்ம பரித்தியாகம் பண்ணணும், அவர் திருவடிகளை சரணமாக பச்சை வேண்டும். ரெண்டு காரியம் இருக்கு. சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. அதுக்கப்புறம் அவர் பண்றது ரெண்டாவது வரியில் இருக்கு. அகம் வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன். சரணாகத கர்த்தவியத்தை முதல் வரியிலேயும் சரண்ய கர்த்தவியத்தை இரண்டாவது வரியிலேயும் கண்ணன் சாதிச்சுட்டார். அப்ப தேவை இருக்கா இல்லையா? நீ இந்த எண்ணத்தை பண்ணு, நான் தர வேண்டியதை தரேன் என்று அவர் சொன்னார். ஆனா ராமன் சொல்லும்போது மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாது சதாமேதது அகரகிதம். என்கிட்ட நிஜமான நண்பனா வர வேண்டாம், சரணாகதனாக வர வேண்டாம். அவன் பொய் வேஷம் விட்டு கொண்டு நண்பங்கிற வேஷத்தோட வந்தாலும் மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம், நான் ஒரு நாளும் அவனை கைவிட மாட்டேன். கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாது, அவன் தோஷத்தோடையே வந்தாலும் விட மாட்டேன். இந்த ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும். அவன் நிஜமான நண்பன் வர வேண்டாம், மித்திரன் வேஷம் போட்டாவதும் வந்தா போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அவன்கிட்ட என்ன குற்றம் இருந்தாலும் அவனை நான் கை விட மாட்டேன். தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாது சதாமேதது அகரகிதம் மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன, ஒரு நாடு விட மாட்டேன்னு ராமன் சாதித்தார். கண்ணன் சொன்னது இப்படி இருக்கு, ராமன் சொன்னது அப்படி இருக்கு. உடையவர் ரெண்டி வாசி பார்க்கிறார். இவர் தேவையிட்டவரா இருக்கார், அவர் தேவையிடாதவரா இருக்கார். இதுவே வரப்போற கலியுகத்துக்கு தேவையிடாதவர் தான் போகணும். தேவையிட்டவராக இருந்தால் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ராமன் தான் தேவையே இல்லை, என்னை பார்த்து கொடுக்குறேன் சொல்லிவா, அவனை பார்த்து நான் கொடுக்கறதில்லைங்கிறார். கண்ணன் சொல்லச்சே ஒன்னை பார்த்து கொடுக்குறேங்கிறார். நீ இன்னத்தை பண்ணிருந்தியானா தரேன். ஆனா ராமன் சொல்லும்போது நான் எதுக்கு இன்னொருத்தரை பார்க்கணும், நான் சக்கரவர்த்தி, என்கிட்ட எல்லாமே இருக்கிறதுன்னா அவர் கொடுக்குற பாங்கே வேறையா இருக்கு. நம்ம பொதுவா ஒருத்தர் நம்மளோட வேணும் அப்படின்னு நம்மள்கிட்ட பிரார்த்திச்சு வந்திருந்தால் அவர் எப்படிப்பட்டவர்னு ஏழை இறங்க பார்ப்போம். இவருக்கு 100 ரூபா கொடுக்கலாமா, 1000 கொடுக்கணுமா, 10,000 கொடுக்கணுமா, ஆடப்பாரும், அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். ஆனா ராமன் எப்படின்னா நம்ம பார்த்து தர மாட்டார். என் பெருமைக்கு 10,000 ஆரம்பிச்சா தான் நல்லா. இதுதான் அவர் பார்க்கறது. இந்த ரெண்டு பேரும் அப்படி யார் வேணும்? நம்மளை பார்த்து கொடுக்கிறவர் வேணுமா, இல்ல அவரை பார்த்து கொடுக்கிறவர் வேணுமா? அந்த விரோதிகளுடைய சொல்லே இனி யார் காதிலும் விழாதபடிக்கு அவர்களை அழித்து விட்டார். ஆபார்த்தான் ஸ்ருதேர் அவரோபித்தவான், காதலியே அவ பேர் விழாத அளவுக்கு அழிச்சிட்டாங்க. ஆனா அதே சுவாமி பெருமானா பண்ணது அவரோபித்தவான் ஸ்ருதேகே அபார்த்தான். அபார்த்த பார்த்தன அர்ஜுன் அர்த்தம் இல்லை, அபார்த்தனா அபார்த்தம்னு பிரிச்சுட்டோம். வேதத்துக்கு யாரெல்லாம் தப்பா அர்த்தம் சொல்றார்களோ அவர்களை எல்லாம் ஒழிச்சுட்டாங்க. அபார்த்தர்களை ஒழித்தது கண்ணன், அபார்த்தத்தை ஒழித்தது ராமானுஜன். அவரோபிதவான் சுதேர பார்த்தான் நானும் ராமாவரதையே, அவரே தான் திரும்ப ராமானுஜரா அவதரித்தார்னால் அப்ப கண்ணனே ராமானுஜர் வைத்துக் கொண்டால் அவர் யார பாடினார்? ராமானுஜர் ராமன் கொண்டாடித்தார். ஆமா, நேர ராமனை கொண்டாடின சொல்றேன். இன்னொன்னு மாற்றுதான், எப்ப லட்சணையாலே சப்தத்துக்கு அர்த்தத்தை மாத்தியாச்சோ, கண்ணன்னா உடையவன் மாத்தியாச்சா, அதே போல ராமன்னா நபெருமான் மாத்திக்கும். ராமன் அவர் ஒண்ணு, இவரும் பெருமான், அவர் நபெருமான். சம்பிரதாயத்துல பெருமான்னு ராமனை சொல்லுவார், பெரிய பெருமான்னு சயன திருவாளை சொல்லுவார், நம்பெருமான் உற்சவமூர்த்தியை சொல்லுவார்கள். உற்சவமூர்த்தி நம்பெருமாள் தான், நான் தான் ராமன், நான் ரெண்டாவது வார்த்தை பேசவே மாட்டேன். அனுதன் நோக்த பூர்வமே நசபக்ஷே கதாச்சன ராமோ திருநாமி பாஷதே. ராமன் ரெண்டாவது வார்த்தை பேச மாட்டான். நான் ராமன், உடையவரே உனக்கு மோட்சம் தரேன்னு சொன்னது கொடுத்தது, உன் சம்பந்திகள் அளவுக்கு தரேன்னு சொன்னது தந்தது, இதுவே மாற்றுது. அப்படி நம்பெருமாள் பேசினாருங்க. நம்பெருமாளை உடையவர் கொண்டாடாத யார் கொண்டாடினா? ஸ்ரீரங்கத்திலே ஒரு வழக்கம் உண்டு. பின்னாடி செயலிச்சிருக்கிற பெருமாள் கண்ணனுக்கு பிரதிநிதி, முன்னாடி நின்றுட்டு இருக்கிற பெருமாள் ராமனுக்கு பிரதிநிதி.
அதனால்தான் கொண்டல் மன்னனை கோவலனாய் வெண்ட உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்வோ நடிகரங்கன் என் நமுதினை கண்டகங்கள் மொத்தத்தினை காணாவே கண்ணனாகவே பெரியமான பாட்டார் உடையவர் லட்சத்தினை விண்ணப்பம் பண்ணி எனக்கு மோட்சம் பண்ணுன்னு கேட்டால் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கணும் நான் கொடுக்குறேன் பெருமாள். பின்னாலே ஒரு சந்தேகம், நீங்க ஆண்டாள் உங்க பத்தி பாடச்சே மாலாய் பிறந்த நம்பியை மாலை செய்யும் மணாடனை ஏதா பொய் உடரைப்பானை பாடினார். இது இப்ப கரையன்னு சொல்லிட்டு நாளைக்கு இல்லையே சொல்லுவதுமோ பொய் சொல்லிடுறாங்க. ஆள் மாறாட்ட மன்றி ஆண்டாள் பாண்டதெல்லாம் கண்ணன் பின்னாடி படுத்து இருக்கிறவரே நான் முன்னாடி நிற்கிறவர் என்னை பத்தி ராமத்து தான் எல்லாரும் சொல்லியிருக்கா. அடியன் தாசன் श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने आपदामपहर्तारं दातारं सर्वसम्पदां भोगा
லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். பெருமாள் செய்தருடைய எண்ணிறந்த அவதாரங்களுள் ஸ்ரீ ராமாவதாரம் தனி சிறப்பு வாய்ந்தது. அந்த ராமனை கண்ணன பெருமான் பகவத்கீதையில் கொண்டாடி பேசினார். சஸ்திரத்தை தரித்தவர்களுள் நான் ராமனாக இருக்கிறேன் 10வது அத்தியாயத்தில் அருளி செய்தார். ராமஹா சஸ்திரஹிருதாம் அஹம் என்ன அந்த அத்தியாயத்தினுடைய ஸ்லோகம். சஸ்திரத்தை பற்றியவர்கள் சொல்லும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆயுதத்தை பற்றி இருப்பர். இந்திரனுக்கு வஜ்ராயுதம், திருமாலுக்கு சக்கராயுதம், பரசுராமனுக்கு கோடரி, பலராமனுக்கு கலப்பை. இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆயுதம். இப்படி யாரார் எந்தெந்த ஆயுதத்தை ஏற்றியிருப்பார்களோ அவர்களுள் நான் ராமனாக இருக்கிறேன் கண்ணன் சாதிக்கிறார். முக்கியமா இந்த அத்தியாயத்திலே சொல்ல வந்தது எல்லாமே பல இடங்களிலும் இந்த லீலாவை ஊர்தியில நிகழக்கூடியவையாகவே இருக்கும். தாவராணாம் ஹிமாலயான்னு சொல்றார், மேரு சிகரிணாமகம்னு சொல்லுகிறார். சிகரங்களுக்குள்ளே மேருவாக இருக்கிறேன், தாவரங்களுக்குள்ளே ஹிமாச்சலமாக இருக்கிறேன். இதை பார்க்கும்போது ஏன் ஸ்ரீவைகுண்டத்தில் இதை விட உயரமான மலை இருக்கக்கூடாதா? சிகரங்களுக்குள்ள மேருவாக இருக்கிறேன், மலைகளுக்குள்ள ஹிமாச்சலம்னால் நம்ம பூமியிலே நாம வாழ்ந்துருக்கிற லீலாவி பூதிக்குள்ளே சேர்த்து அர்த்தம் பண்ணிக்கணும். அங்க அதை விட மலை இருக்கிறதா இல்லையா நாம் அறியோம். இருக்கலாம், அவர் ஆசைப்பட்டபடிக்கு எப்போதுமே இருக்கலாம். ஆனா அதே மற்றொரு இடத்துல சொல்லும்போது ஆயுதங்களுக்குள் நான் வஜ்ராயுதமாக இருக்கிறேன் சொல்றார். சக்கராயுதத்தானே இருக்கிறதுலே சிறப்பு வாய்ந்தது. ஆனா நான் வஜ்ரமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். என்னால் மறுபடியும் ஸ்ரீவைகுண்டத்து ஆயுதம்னு கணக்கெடுத்து கொள்ளாமல் லீலா விபூதியினுடைய ஆயுதம் என்று வைத்துக் கொண்டால் தான் நான் வஜ்ராயுதமாக இருக்கிறேன் என்பதற்கு அர்த்தம் கூறப்படும். இது எல்லாத்துக்குமே எப்படி அர்த்தம் கொள்ளணுங்கிறது ஒரு இடத்தை வைத்துக் கொண்டு பார்ப்போம். புரோதசாஞ்ச முக்கியமா வித்தி பார்த்த பிருகஸ்பதி. புரோகிதர்களுக்குள்ளே முக்கியமானவரான பிருகஸ்பதி நான் என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளுவாய். புரோதசர்கள் சொல்றது புரோகிதர்களை சொல்றது. புரோகிதர்களுக்குள்ளே மிக முக்கியமானவர்னு முக்கிய சப்தம் அந்த ஒரு இடத்துல தான் இருக்கு. பாக்கி எங்க பார்த்தாலும் ஆதித்யர்களுக்குள் விஷ்ணுவாக இருக்கிறேன், ருத்ரர்களுக்குள் சங்கரனாக இருக்கிறேன், நட்சத்திரங்களிலே சசி சந்திரனாக இருக்கிறேன். இப்படியே இப்ப பார்த்ததும் ஸ்தாவராணாம் ஹிமாலயா, மேரு சிகரிணாமகம், வேதங்களுக்குள்ள சாமவேதமாக இருக்கிறேன். எங்கேயுமே வேதங்களுக்குள் முக்கியமானதான சாமவேதமாக என்னை கொள்ளுவாய்ன்ற வார்த்தை இல்லை. நான் இதற்குள் இதுவா இருக்கேன், இதற்குள் இதுவாக இருக்கிறேன். ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் என்ன அர்த்தம் சொல்லியிருக்காரோ அதை பாக்கி எல்லா இடத்துக்கும் நம்ம சேர்த்து வச்சுக்கணும். பேசும்போது கூட தொடர்புடைய அதை திருப்பி திருப்பி சொல்ல மாட்டோம் இல்லையா? ஒரு சுவாமி உள்ள வராகன்னு அந்த சுவாமிக்கு திருநாமம். வராகன் வந்தார், வராகன் உட்கார்ந்தார், வராகன் புஸ்தகத்தை திறந்தார், வராகன் உபன்யாசம் கேட்டார், வராகன் பிரசாதம் வேண்டார். அத்தனை தரமா வராகன்னு சொல்லுவார். வராகன் வந்தார்னா அவர் உட்கார்ந்தாருமே மாத்திட மாட்டோம்னா முதல் தர அந்த சப்தத்தை சொல்லுவோம். அடுத்த தரமே அவர் 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 மாறிடும். 4 தரம் ஆச்சுன்னா அவர் தர சப்தமும் சொல்ல மாட்டோம். உட்கார்ந்தார், புஸ்தகத்தை திறந்தார், படித்தார் என்பதோடய முடிஞ்சு கொள்ளும். எனவே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. ஒரு இடத்தில் என்ன பொருள் வந்திருக்கிறதோ அதை எல்லா இடத்துக்குமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இங்கே பார்த்தா பூர்வோதசாஞ்ச முக்கியமா விதி பார்த்த பிருகஸ்பதி அங்க சொன்னதைத்தான் எல்லாத்துக்கும் அர்த்தமா கொள்ளணும். அதுல சஸ்திரத்தை பிடித்தவர்களுக்குள் ராமனாக இருக்கிறேன்னு கண்ணன் போற்றினார். அதை அடிப்படையாக கொண்டு கண்ணன் போற்றும் இராமன். அதுல சமானாதிகரண்ய பிரயோகம்னா என்னது, அபரியவசான விருத்தினா என்னது,
எப்படி எல்லாத்தையும் தன்னோட ஒரே வேற்றுமையில் கண்ணன் படிக்கிறாரே அது கூடுமா? அது விஷயத்தில் விசிஷ்டாத்வைதத்தில் எப்படி சரீராத்ம பாவம்னு சொல்லப்படுகிறது, அதனாலதான் இது கூடுகிறதுன்னு எது கொஞ்சம் கட்டமான வேதாந்த விசாரமோ அதெல்லாம் நேர்த்திக்கு பார்த்தோம். அதனால் இன்னைக்கு வந்திருப்பவர்கள் மூச்சு விட்டு நிம்மதியாக கேட்கலாம். அதே அர்த்தத்தினுடைய தொடர்ச்சி இப்பவும் பார்க்க போறோமோன்னு கவலைப்பட வேண்டாம். ஆனா அதை பத்தி கேட்காமலே இருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப உயர்ந்த அர்த்தங்கள். ராமானுஜருடைய பிரதான அர்த்தம் எது? சாஸ்திர சொன்னபடிது. இதெல்லாம் பேத ஸ்ருதி, இதெல்லாம் அபேத ஸ்ருதி. இந்த ரெண்டையும் சேர விட்டாலும் அது கடக ஸ்ருதிகளை வச்சுட்டு சுவாமி அர்த்தம் சாதிக்கிறார். வேத ஸ்ருதின்னு சொன்னாலும் ஈஸ்வரன் வேறே, ஆத்மா வேறே, அச்சேதனம் வேறே. இந்த மூணு தத்துவங்களும் வெவ்வேறு தத்துவங்கள் என்று பின்னமானவை, பேதப்பட்டவை என்று எதெல்லாம் சாஸ்திர வாக்கியம் சொல்லுமோ வேத ஸ்ருதி. இந்த விஷயத்துலதான் ராமானுஜருக்கு சந்தேகம் ஏற்பட்டு தன்னுடைய ஆச்சாரியன் மூலமாக பெருமானிடத்துல கேட்கணும்னு ஆசை. தேவ பெருமானிடத்திலே திருக்கட்சி நம்பிகள் தான் பேசிக்கொண்டிருக்கிறார். திருவாரவட்ட கைங்கிற வீசத்துக்கு போவார். பூவிருந்தவல்லியிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு தினப்படி போய் பெருமாளுக்கு ஆலவட்டம் விசிறி வீசுவார். பேசுற கையோட வீசுற கையோட பேசுவார். கட்சிக்கு வாய்த்தான் மண்டபம்னு இருக்கு. மலைக்கு மேல போய் தேவ பெருமாள் செலுக்கிறது ரொம்ப ஆச்சரியமான திவ்யக்ஷேத்திரம். ஸ்வஸ்தி அஸ்திகிரி மஸ்தசேகரா சந்தனோதுமை சந்தனம் ஹரி நிசமப்தவிரிய அபதத்த எந்தேவ மௌமனிஷதி சரஸ்வதி பெருந்தேவி தாயாருடைய பேரருளாளர் பெருமாள் காஞ்சி வரதராஜ பெருமாள் எழுந்துள்ளிருக்கிறார். எல்லாருக்கும் எதை கேட்டாலும் கொடுக்கிறது. வரம் கொடுப்பவர்களுக்கு ராஜாவாக இருப்பவர் அந்த பெருமானோட இவர் பேசியிருக்கணும்னால் எவ்வளவு தூரம் அவளுக்கு பெருமை இருந்திருக்கணும். பெருமாள் பேசுவார், நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்கு, மக்கள்லாம் சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருக்காளா, நம்ம ஆட்சி ஒழுங்கா இருக்கான்னு பேசுகிறாளா, அவர் கூட கேட்டுடுவார். ஆனா இப்ப யாரும் கேட்கறதாவே தெரியும். அவர் கேட்கிறார், நம்ம ஆட்சி எல்லாரும் நல்லா இருக்கிறாளா, நிம்மதியா இருக்கார்களா. அவர்கள்னு சொல்றதுல ஒன்றானவர்கள்னா தத்துவம் ஒன்னே தான் இருக்கணும். ரெண்டு வச்சிருக்கா இந்த பக்கம் பறந்து விடக்கூடாதுன்னு இந்த ரெண்டு வச்சிருக்கா. இந்த ரெண்டையும் என்னது ஆங்கிலத்தில் ஒரு பேர் சொல்லிவிட்டு கேட்டா சட்டம் சொல்லிவிட்டு இந்த காகிதம் பறக்காம இருக்கிறதுக்கு ரெண்டு வஸ்துக்கள் வச்சிருக்கா. இந்த ரெண்டும் ஒன்னா? ஆமாமா, ரெண்டும் ஒண்ணுதான் சமயம். ரெண்டுமே பக்கம் பறக்காத இருக்கிறதுக்கு வச்சது ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுன்னு சொன்னா இங்க ஒண்ணு வைக்கிற இங்க ஒண்ணு வைக்கிற, இந்த பக்கம் பறக்கல அந்த பக்கம் பறக்கல, ஒண்ணு தெரியுது என்ன அப்படின்னா ரெண்டு தான். அப்படிதான் சொல்லலாம், அப்படிதான் சொல்லலாம். சமம் இதுவும் அதுவும் சமமா இருக்கு. அது ஒன்னா இருக்குன்னு சொல்லக்கூடாது. இது எதுவோ அது அது, அது இதுவோ இது எது. தத்துவங்கள் ரெண்டா இருந்தாலும் அந்த தத்துவத்தினுடைய பயனும் எல்லாம் ஒன்னாக்கா. அத போல ஆத்மாக்கள் எல்லாம் ஒண்ணு இல்லை, எத்தனையோ கோட்டானு கோடி அனந்த கோடி ஜீவாத்மாக்கள். அப்படி அத்தனை இருக்கிற சேவம் அதனுடைய தன்மை ஒன்னாகணும். எல்லா ஆத்மாவுடைய தன்மை ஒன்று. அதுவும் இல்லையா சுவாமி, நீ சொல்றதை பார்த்தா இவர் படிச்சதுதான் நான் படிச்சிருக்கணும், அவர் படிச்சதுதான் நான் படிச்சிருக்கணும், நீங்க என்ன உயரமா இருக்கிற. சரி, ஆத்மாவுக்கு உண்டான தன்மைகள் எல்லாருக்கும் ஒன்னா இருக்கிறதே தெரியலையா? ஒண்ணுதான். ஆனா இந்த சரீரம் கர்மத்தோட சேர்த்து பார்க்கச்சேதான் வேறுபாடு தெரியுமே தவிர அதை பிரிச்சுட்டு ஆத்மாங்கிறதனுடைய சொரூபம் என்னன்னு பார்த்தால் ஞானஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். அந்த விஷயத்துலதான் நம்ம எல்லாரையும் ஒண்ணு ஒண்ணுன்னு சொல்றாங்க தவிர ஒன்றுங்கிறதுக்காக சொல்லல. 2 பேரும் சமம், 200 பேரு சமம், 2000 கோடி பேரு சமம், எத்தனை ஜீவாத்மாக்கள் இருந்தாலும் சமம். ஆனா கண்டிப்பா பரமாத்மா விஷமம். விஷமம்னு சொல்லிக்கிறதுனால் அது ஏதோ நம்ம தமிழ்ல விஷமம்னா வேற ஏதோ நினைச்சிருக்கோம். சம்ஸ்கிருதத்தில் சமங்கிறதுக்கு எதிர் சொல் விஷமம், அவ்வளவுதான். சமமா இருக்கு, வி சமமா இருக்கு. வி சமங்கிறதுதான் விஷமம்னு ஆகுது. அப்படின்னா நாம் அடிமையா இருக்கோம், அவர் ஆண்டானா இருக்கார். நான் மாறுதலுக்கு உட்பட்டு கர்மாதீனமா பிறந்துட்டு இருக்கேன், அவர் கர்மாதீனமா பிறக்காதவரா இருக்கார். நான் அணுவா இருக்கேன், அவர் விகுவா இருக்கார். இப்படி எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கு. இது எல்லா வேறுபாடு இருந்தாலும் நான் அவரும் தெரிய மாட்டோம். அச்சித்தும் சரி சித்தும் சரி ஈஸ்வரனோட எப்போதும் விட்டு பிரியாமல் இருக்கிறார், சார்ந்தே இருப்பார். இதத்தான் அபிருதக் சித்த விசேஷணம்னு சொல்வார்கள். விசேஷணம்னால் அதற்கு சார்ந்து இருக்கும். இந்த புஷ்பத்துக்கு புஷ்பத்தும் விசேஷம், புஷ்பத்துக்கு வாசனை விசேஷம்,
அதை விட்டே பிரியக்கூடாது. இதைத்தான் சார்ந்திருக்கணும். இந்த புத்தகத்தினுடைய வாசனை நல்லா இருக்கேன், வாசனையால தானே புத்தகத்துக்கு வேலை. ஆமா, ராத்திரி 10 மணி ஆயிடுத்து, வாசனை குறைஞ்சு போச்சுன்னா அப்புறம் முழம் 50 60 கிடையாது, 20 ரூபா தான். வந்த வரைக்கும் கொடுத்துட்டு போடணும். நிறைய வாசனையால தான் பெருமை ஒண்ணு செய்யுமே. அந்த வாசனையை மட்டும் விலை கொடுத்து விட்டு பண்ணணும். பண்ண முடியுமா? வாசனை தனியா வீட்டுக்கு வராது. மாணிக்கத்துக்கு ஒளியால தானே பெருமை. ஒளியை மட்டும் வீட்டுக்கு வாங்கிட்டு வர முடியாது. அந்த ஒளியாலேயே பெருமை இருந்தாலும் ஒளி மாணிக்கத்தை சார்ந்திராமல் இருக்காது. வாசனையால பெருமை இருந்தாலும் வாசனை புஷ்பத்தை சார்ந்து இருக்காமல் இருக்காது. அதே போல ஆத்மாவுக்கு எதனால பெருமை? பெருமானுக்கு அடிமை, சேஷபூதன். சேஷத்துவங்கிறது பெருமை. ஆனா அந்த சேஷத்துவம் ஆத்மாவை ஆசிரியிக்காமல் இருக்காது. அது தனியா கிடைக்கவே கிடைக்காது. இப்படி எல்லாமே சித்தா இருக்கட்டும் அச்சித்தா இருக்கட்டும் பெருமானையே ஆசிரியித்து இருக்கிறபடியால் அப்புறத்தக்கு விட்டு பிரியாத, அவரை விட்டே இது பிரியாது, ஒன்னா இருக்கும். அது வேடிக்கையா சொல்லணும்னா எல்லாரும் கடிகாரம் கொண்டு கிடக்கு, இது கொஞ்சம் சரியில்லை, இப்பெல்லாம் கடிகாரம் சரியில்லைன்னா தூக்கி போட்டு வேற வாங்கிக்க வேண்டியதான். அதனால அதுக்கு பழுது பார்க்கறதுக்கு கடைகள்லாம் வச்சிருப்பாங்க. அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து பார்த்து தரேன், 10 நாள்ல தரேன், வேற வெத்த கடிகாரம் வச்சிருக்கு, 10 நாள் கழிச்சு வாங்கினா 12 நாள் ஆச்சு, கூடவே இருக்கும். சரி, என்னதான் ஆச்சு பார்ப்போம். மணி தெரியுது, என்கிட்ட மணி இல்லைங்கிறதுனால அவர் 12 நாள் ஆகிட்டார் கொடுக்கு, அதனாலதான் ஏதோ நடக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். உள்ள போயிட்டேன். அவர் வாசல்ல கடையில இல்லை. உள்ள ஒன்றானவர்கள்னு சொல்றதுல ஒன்றானவர்கள்னா தத்தம் ஒன்னே தான் இருக்கணும். 2 வச்சிருக்காடா, இந்த பக்கம் பறந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த 2 வச்சிருக்காடு. இந்த 2 என்னது? ஆங்கிலத்தில் ஒரு பேர் சொல்லி கேட்டா சட்டம் சொல்லி இந்த காகிதம் பறக்காம இருக்கிறதுக்கு 2 வஸ்துக்கள் வச்சிருக்காங்க. இந்த 2 ஒன்னா? ஆமாமா, 2 ஒண்ணுதான் சொன்னேன். 2மே பக்கம் பறக்காத இருக்கிறதுக்கு வச்சிருந்தானே, ஒண்ணுதான். 2 ஒண்ணுன்னு சொன்னா இங்க ஒண்ணு வைக்கிறது, இங்க ஒண்ணு வைக்கிறது, இந்த பக்கம் பறக்கல அந்த பக்கம் பறக்கல, ஒண்ணு தெரியுது என்ன அப்படின்னா 2 தான். அப்படின்னா சொல்லலாம், அப்படின்னா சொல்லலாம். சமம், இதுவும் அதுவும் சமமா இருக்கு, இது அது ஒன்னா இருக்குன்னு சொல்லக்கூடாது. இது எதுவோ அது அது, அது இதுவோ இது எது. தத்துவங்கள் 2ஆ இருந்தாலும் அந்த தத்துவத்தினுடைய பயணமும் எல்லாம் ஒன்னா இருக்கா? அத போல ஆத்மாக்கள் எல்லாம் ஒண்ணு இல்லை, எத்தனையோ கோட்டானு கோடி அனந்த கோடி ஜீவாத்மாக்கள். அப்படி அத்தனை இருக்கிற சேவம் அதனுடைய தன்மை ஒன்னா இருக்கணும். எல்லா ஆத்மாவுடைய தன்மை ஒன்று. அதுவும் இல்லையே சுவாமி, நீ சொல்றதை பார்த்தா இவர் படிச்சதுதான் நான் படிச்சிருக்கணும், அவர் படிச்சதுதான் நான் படிச்சிருக்கணும், நீங்க என்ன உயரமா இருக்கிற. சரி, ஆத்மாவுக்கு உண்டான தன்மைகள் எல்லாருக்கும் ஒன்னா இருக்கிறதே தெரியலையா? ஒண்ணுதான். ஆனா இந்த சரீரம் கர்மத்தோட சேர்த்து பார்க்கச்சேதான் வேறுபாடு தெரியுமே தவிர அதை பிரிச்சுட்டு ஆத்மாங்கிறதுடைய சொரூபம் என்னன்னு பார்த்தால் ஞான ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். அந்த விஷயத்துலதான் நம்ம எல்லாரையும் ஒண்ணுன்னு சொல்றாங்க தவிர ஒன்றுங்கிறதுக்காக சொல்லலை. 2 பேரும் சமம், 200 பேர் சமம், 2000 கோடி பேர் சமம், எத்தனை ஜீவாத்மாக்கள் இருந்தாலும் சமம். ஆனா கண்டிப்பா பரமாத்மா விஷமம். விஷமம்னு சொல்லிக்கிறதுனால் அது ஏதோ நம்ம தமிழ்ல விஷமம்னா வேற ஏதோ நினைச்சிருக்கோம். சம்ஸ்கிருதத்தில் சமங்கிறதுக்கு எதிர் சொல் விஷமம், அவ்வளவுதான். சமமா இருக்கு, வி சமமா இருக்கு, வி சமங்கிறது தான் விஷமம்னு ஆகுது. அப்படின்னா நாம் அடிமையா இருக்கும், அவர் ஆண்டானா இருக்கார். நான் மாறுதலுக்கு உட்பட்டு கர்மாதீனமா பிறந்துட்டு இருக்கேன், அவர் கர்மாதீனமா பிறக்காதவரா இருக்கார். நான் அணுவா இருக்கேன், அவர் விகுவா இருக்கார். இப்படி எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கு. இது எல்லா வேறுபாடு இருந்தாலும் நான் அவரும் தெரிய மாட்டோம். அச்சித்தும் சரி சித்தும் சரி ஈஸ்வரனோட எப்போதும் விட்டு பிரியாமல் இருக்கிறார், சார்ந்தே இருப்பார். இதைத்தான் அபிருதக் சித்த விசேஷணம்னு சொல்வார்கள். விசேஷணம்னால் அதற்கு சார்ந்து இருக்கும். இந்த புஷ்பத்துக்கு புஷ்பத்தும் விசேஷனம், புஷ்பத்துக்கு வாசனை விசேஷனம், அதை விட்டே பிரியக்கூடாது. இதைத்தான் சார்ந்திருக்கணும். இந்த புஷ்பத்தினுடைய வாசனை நல்லா இருக்கேன், வாசனையால தானே புஷ்பத்துக்கு வேலை. ஆமா, ராத்திரி 10 மணி ஆயிடுத்து, வாசனை குறைஞ்சு போச்சுன்னா அப்புறம் முழம் 50 60 கிடையாது, 20 ரூபா தான். வந்த வரைக்கும் கொடுத்துட்டு போடணும். நிறைய வாசனையால தான் பெருமை ஒண்ணு செய்யுமே. அந்த வாசனையை மட்டும் விலை கொடுத்து விட்டு பண்ணணும். பண்ண முடியுமா? வாசனை தனியா வீட்டுக்கு வராது. மாணிக்கத்துக்கு ஒளியால தானே பெருமை. ஒளியை மட்டும் வீட்டுக்கு வாங்கிட்டு வர முடியாது. அந்த ஒளியாலேயே பெருமை இருந்தாலும் ஒளி மாணிக்கத்தை சார்ந்திராமல் இருக்காது. வாசனையால பெருமை இருந்தாலும் வாசனை புஷ்பத்தை சார்ந்து இருக்காமல் இருக்காது. அதே போல ஆத்மாவுக்கு எதனால பெருமை? பெருமானுக்கு அடிமை, சேஷபூதன். சேஷத்துவங்கிறது பெருமை. ஆனா அந்த சேஷத்துவம் ஆத்மாவை ஆசிரியிக்காமல் இருக்காது.
அது தனியா கிடைக்கவே கிடைக்காது. இப்படி எல்லாமே சித்தா இருக்கட்டும் அச்சித்தா இருக்கட்டும் பெருமானையே ஆசிரியத்து இருக்கிறபடியால் அப்புறத்தக்கு விட்டு பிரியாத, அவரை விட்டே இது பிரியாது, ஒன்னா இருக்கும். அது வேடிக்கை சொல்லணும்னா எல்லாரும் கடிகாரம் கொண்டு இது கொஞ்சம் சரியில்லை, இப்பெல்லாம் கடிகாரம் சரியில்லைன்னா தூக்கி போட்டு வேற வாங்கி வேண்டிதான். அதனால அதுக்கு பழுது பார்க்கறதுக்கு கடைகள்லாம் வச்சிருப்பாங்க. அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து பார்த்து தரேன், 10 நாள்ல தரேன், வேற வேற கடிகாரம் வச்சிருக்கு. 10 நாள் கழிச்சு வாங்கினா 12 நாள் ஆச்சு, கூடவே இருக்கும். சரி என்னதான் ஆச்சு பார்ப்போம். மணி தெரியுது, எங்கிட்ட மணி இல்லைங்கிறதுனால அவர் 12 நாள் ஆகிட்டார் கொடுக்கு, அதனாலதான் ஏதோ நடக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். உள்ள போயிட்டேன், அவர் வாசல்ல கடையில இல்லை. உள்ள இருந்தாலும் என்னதான் பண்ணிட்டு நம்ம வச்சிருக்காரு, உள்ள போய் பார்ப்போம். போனா இந்த மாதிரி ஒரு மேசை இருந்தது. அடியனுடைய கடிகாரத்துல தான் வேலை பார்த்திருந்தார். ஒரு 150 பகுதிகள் இருக்கு. இங்க ஒன்று இருந்துதான், இந்த பெரிய முள் ஒன்று, சின்ன முள் ஒன்று, அந்த வெள்ளா தட்டை ஒன்று, இது ஒன்று, அது ஒன்று, இதெல்லாம் இருந்தது. பார்த்து பயந்துபட்டேன். நான் ஒன்றா கொடுத்தேன் அவங்ககிட்ட. இந்த மாதிரி 150 பிரிச்சு வச்சிருக்கிறேன். ஞானி உள்ள வரக்கூடாதுன்னு போட்டுருக்கேன். அதை விட்டுட்டு உங்க யாரும் உள்ள வர சொன்னாங்க. வெளியில உட்காரும், ஒரு 1/2 மணி கழிச்சு பேசாம வரும். கரையன்னா 1/2 மணி கழிச்சு கொண்டு வந்தா ஒரே கடிகாரத்தை கையில கொடுத்தா ரொம்ப நாள் ஒழித்து போட்டுக்கிட்டேன். அப்பா அவர் கேட்டார், ஒவ்வொரு தினம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு, 100 150 பயந்தேரேனா. இப்ப பயம் எல்லாம் படுது. அப்ப என்ன ஒரு பகுதி தான் இருக்கா, 100 இல்லையாண்ணா? இல்லையா, இந்த 100ஐ நீ ஒன்னாக்கி கொடுத்துட்டீன்னு எனக்கு தெரியும். 100 ஒண்ணுன்னா 100 பெரிய உள்ளாயிட்டா, 100 சின்ன உள்ளாயிட்டா, 100 1 2 3 4 எண்ணிக்கை ஆயிட்டா, இல்ல 100 கீழே இருக்கிற வெள்ளை தட்டையாயிட்டா, ஒண்ணும் இல்லை, அததான் இருக்கு. ஆனா கடிகாரம்னு ஒண்ணு எடுத்தது. அதே போல சித்து அச்சித்து லட்சம் இருக்கட்டும், 10 கோடி இருக்கட்டும், அதுகள் விட்டே பிரியாம ஈஸ்வரனை சார்ந்து இருந்தால் அந்த 3 சேர்ந்ததான் ஒன்று சொல்றாரு. இதனாலதான் விடாம கண்ணன் எல்லா தத்துவங்களும் நானே நானே நானேங்கிறார். இல்லைன்னா அவரே இப்படி நானேன்னு சொல்லுவார். இந்த மண்ணால் ஆக்கப்பட்ட படம்னு சொல்லணும், மட்புடம்னு தானே சொல்லணும். மண்ணால் ஆக்கப்பட்டாலும் எழுது குறிச்சு நம்ம சொல்றதே இல்லை. தங்கத்தால் ஆக்கப்பட்ட சங்கிலி, தங்க சங்கிலின்னு தான் சொல்லுவோம். பட்டுப்புடவை வாழ்ந்தியா, நூற்புடவை வாழ்ந்தியாப்பா, கடற்கரையா போறோம், பட்டுப்புடவை தேடுறோம். பட்டுப்புடவைன்னு சொல்லக்கூடாது சார். பட்டு வேற, புடவை வேற. பட்டை உடுத்திக்கிறா, பட்டெல்லாம் உடுத்திக்க முடியாது சாமி, புடவையை தான் உடுத்திக்க முடியும். பட்டுக்கு என்ன விலை, 100 ரூபாய்க்கு கொடுப்பா. அது புடவை எடுத்துன்னா 200 ரூபாய்க்கு சொல்லுவா. அப்ப பட்டுக்கு விலை வேற, புடவைக்கு விலை வேற. பட்டை உடுத்திக்க முடியாது, புடவையை உடுத்திக்க முடியும். இதுல சரி இருக்காது, அதுல இருக்கும். இதுல என்னென்னமோ அப்ப அப்படியெல்லாம் வேலை பாடலாமான்னு இருக்கும், அது ஒண்ணும் பண்ணியிருக்காது. இத்தனை இருந்தாலும் பட்டு புடவை ஒரே வச்சனத்தை படிக்கணும். எப்படி படிக்க கூடாது இல்லையா? பட்டுங்கிறதும் பிரதமா விபக்தியில இருக்கு, முதல் விபக்தியில இருக்கு. புடவைங்கிறதும் முதல் விபக்தியில இருக்கு. நேற்றே இதை வேடிக்கையா சொன்னேன். அப்போ உங்களுக்கு எல்லாரும் சிரிப்பு வந்தது. நான் புத்தகம்னு சொல்லணுமான்னு கேட்டேன். கூடாதுன்னு எல்லாரும் சிரிச்சீடா இல்லையா? அது போல பட்டு புடவைன்னு சொல்லச்சு ஏன் சிரிக்கிறது இல்லை? சிரிக்கணுமே. பட்டுங்கிறது வேற, புடவைங்கிறது வேற, நான் வேற, புத்தகம் வேற. அதுக்கு மட்டும் புரியுது. பட்டு புடவைன்னா புரியாதானா? ஏன் புரியலனால் பட்டு காரணம், புடவை காரியம். எந்த காரண காரிய சம்பந்தம் வந்ததுனாலும் ஒன்னா சுருடலாம். அதே போல அடிய பேரை சொன்னேன். நான் சொன்ன உடனே நீ உங்க கையை குறிக்கிறீரா, உங்க காலை குறிக்கிறீரா, உங்க மூக்கை குறிக்கிறீரா, உங்க கண்ணை குறிக்கிறா? மம்மி இவர் திரும்ப ஆயிடுத்து, இவர் என்னமோ நான் சொன்னாலே கண்ணா மூக்கா காதான்னு கேட்கிறாரு அப்படின்னு எனக்கு தான் சந்தேகமா இருக்கும். உண்மையில அவர் கேட்ட கட்டி நியாயம். நான் ஆத்மாவை குறிக்கும், மீறதோ மூக்கு காது நாக்கு எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு சம்ஸ்தானம் சரீரம். அதை போய் நான் சொல்லிட்டு இருக்கீரே, நீங்க கேட்கிறேன். ஆனா அதை நான் புரிஞ்சுக்காமல் இந்த சரீரத்துக்கு தானே இத்தனை நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன். அது நான் இல்லாம இருக்காது, என்னத்தானே சார்ந்து இருக்கும், எனக்காகத்தானே இருக்கு, அதனால நான் சொல்லிட்டேன். இப்ப சரீரம் வேற, நான் வேறேங்கிறது தெரியுது. ஆனா என்னை விட்டு சரீரம் பிரியவே பிரியாதுன்னு தெரியுது. இந்த சேர்ந்து இருக்கிறத பத்தி தான் ஏக தத்துவம்னு சொல்றாங்க. அது ஏக தத்துவம் இல்லை. தத்துவத்துல எத்தனையோ பேதங்கள் உள்ளன. ஆனால் இருந்தாலும் என்னதான் பண்ணிட்டு நம்ம வச்சிருக்காரு, உள்ள போய் பார்ப்போம். போனா இந்த மாதிரி ஒரு மேசை இருந்தது. அடியனுடைய கடிகாரத்துல தான் வேலை பார்த்திருந்தார். ஒரு 150 பகுதிகள் இருக்கு. இங்க ஒன்று இருந்துதான், இந்த பெரிய முள் ஒன்று, சின்ன முள் ஒன்று, அந்த வெள்ளா தட்டை ஒன்று, இது ஒன்று, அது ஒன்று, இதெல்லாம் இருந்தது. பார்த்து பயந்துபட்டேன். நான் ஒன்றா கொடுத்தேன் அவங்ககிட்ட. இந்த மாதிரி 150 பிரிச்சு வச்சிருக்கிறேன். ஞானி உள்ள வரக்கூடாதுன்னு போட்டுருக்கேன். அதை விட்டுட்டு உங்க யாரும் உள்ள வர சொன்னாங்க. வெளியில உட்காரும், ஒரு 1/2 மணி கழிச்சு பேசாம வரும். கரையன்னா 1/2 மணி கழிச்சு கொண்டு வந்தா ஒரே கடிகாரத்தை கையில கொடுத்தா ரொம்ப நாள் ஒழித்து போட்டுக்கிட்டேன். அப்பா அவர் கேட்டார், ஒவ்வொரு தினம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு, 100 150 பயந்தேரேனா. இப்ப பயம் எல்லாம் படுது. அப்ப என்ன ஒரு பகுதி தான் இருக்கா, 100 இல்லையாண்ணா? இல்லையா, இந்த 100ஐ நீ ஒன்னாக்கி கொடுத்துட்டீன்னு எனக்கு தெரியும். 100 ஒண்ணுன்னா 100 பெரிய உள்ளாயிட்டா, 100 சின்ன உள்ளாயிட்டா,
100 1 2 3 4 எண்ணிக்கை ஆயிட்டா இல்ல 100 கீழே இருக்கிற வெள்ளை தட்டையா ஆயிட்டா ஒண்ணும் இல்லை, அது வருது. ஆனா கடிகாரம்னு ஒண்ணு எடுத்தது. அதே போல சித்து அச்சித்து லட்சம் இருக்கட்டும், 10 கோடி இருக்கட்டும், அதுகள் விட்டே பிரியாம ஈஸ்வரனை சார்ந்து இருந்தால் அந்த 3 சேர்ந்ததைத்தான் ஒன்று சொல்றாரு. இதனாலதான் விடாம கண்ணன் எல்லா தத்துவங்களும் நானே நானே நானேங்கிறார். இல்லைன்னா அவரே இப்படி நானேன்னு சொல்லுவார். இந்த மண்ணு குடம், மண்ணால் ஆக்கப்பட்ட குடம்னு சொல்லணும், மட்குடம்னு தானே சொல்லணும். மண்ணால் ஆக்கப்பட்டாலும் எழுது குறிச்சு நம்ம சொல்றதே இல்லை. தங்கத்தால் ஆக்கப்பட்ட சங்கிலி, தங்க சங்கிலின்னு தான் சொல்லுவோம். பட்டுப்புடவை வாழ்ந்தியா, நூற்புடவை வாழ்ந்தியாப்பா, கடற்கரையா போகிறோம், பட்டுப்புடவை தேடுறோம், பட்டுப்புடவைன்னு சொல்லக்கூடாது சார். பட்டு வேற, புடவை வேற. பட்டை ஊற்றிக்கிறா, பட்டெல்லாம் ஊற்றிக்க முடியாது சாமி, புடவையை தான் ஊற்றிக்க முடியும். பட்டுக்கு என்ன விலை? 100 ரூபாய்க்கு கொடுப்பா. அது புடவை எடுத்துன்னா 200 ரூபாய்க்கு சொல்லுவா. அப்போ பட்டுக்கு விலை வேற, புடவைக்கு விலை வேற. பட்டை ஊற்றிக்க முடியாது, புடவையை ஊற்றிக்க முடியும். இதுல சரி இருக்காது, அதுல இருக்கும். இதுல என்னென்னமோ அப்ப அப்படியெல்லாம் வேலை பாடலாமான்னு இருக்கும், அது ஒண்ணும் பண்ணியிருக்காது. இத்தனை இருந்தாலும் பட்டு புடவை ஒரே வசனத்தை படிக்கணும். எப்படி படிக்க கூடாது இல்லையா? பட்டுங்கிறதும் பிரதமா விபக்தியில இருக்கு, முதல் விபக்தியில இருக்கு. புடவைங்கிறதும் முதல் விபக்தியில இருக்கு. நேற்றே இதை வேடிக்கையா சொன்னேன், அப்போ உங்களுக்கு எல்லாரும் சிரிப்பு வந்தது. நான் புத்தகம்னு சொல்லணுமான்னு கேட்டேன், கூடாதுன்னு எல்லாரும் சிரிச்சுடா இல்லையா? அது போல பட்டு புடவைன்னு சொல்லச்சே ஏன் சிரிக்கிறது இல்லை? சிரிக்கணுமே. பட்டுங்கிறது வேற, புடவைங்கிறது வேற, நான் வேற, புத்தகம் வேற. அதுக்கு மட்டும் புரியுது. பட்டு புடவைன்னா புரியாதானா? ஏன் புரியலனால் பட்டு காரணம், புடவை காரியம். எந்த காரண காரிய சம்பந்தம் வந்ததுனாலும் ஒன்னா சுருடலாம். அதே போல அடிய பேரை சொல்றேன், நான் சொன்ன உடனே நீ உங்க கையை குறிக்கிறீரா, உங்க காலை குறிக்கிறீரா, உங்க மூக்கை குறிக்கிறீரா, உங்க கண்ணை குறிக்கிறா? மாமி இவர் திரும்ப ஆயிடுத்து, இவர் என்னமோ நான் சொன்னாலே கண்ணா மூக்கா காதான்னு கேட்கிறாரு அப்படின்னு எனக்கு தான் சந்தேகமா இருக்கும். உண்மையில அவர் கேட்ட கட்டி நியாயம். நான் ஆத்மாவை குறிக்கும், மீறதோ மூக்கு காது நாக்கு எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு சம்ஸ்தானம் சரீரம், அதை போய் நான் சொல்லிட்டு இருக்கீரே நீங்க கேட்கிறேன். ஆனா அதை நான் புரிஞ்சுக்காமல் இந்த சரீரத்துக்கு தானே இத்தனை நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன், அது நான் இல்லாம இருக்காது, என்னத்தானே சார்ந்து இருக்கும், எனக்காகத்தானே இருக்கு, அதனால நான் சொல்லிட்டேன். இப்ப சரீரம் வேற, நான் வேறங்கிறது தெரியுது. ஆனா என்னை விட்டு சரீரம் பிரியவே பிரியாதுன்னு தெரியுது. இந்த சேர்ந்து இருக்கிறத பத்தி தான் ஏக தத்துவம்னு சொல்றாங்க. அது ஏக தத்துவம் இல்லை. தத்துவத்துல எத்தனையோ பேதங்கள் உள்ளன. ஆனால் அப்பா அம்மா தட்டி கொட்டி அடிச்சோ புடைச்சோ திருத்துவாடா, எதிர்த்து வீட்டுக்காரர் கூட அடிக்க சொல்லுவாடா? யாரும் எதிர்த்து வீட்டுக்காரர் கூட மாட்டா. என் வீட்டுல ஆபத்துன்னு சொன்னா என் கணவன் மனைவிக்குள்ள நான் தான் சரிப்படுத்திக்கணும், என் உள்ள பேரம் பேத்திக்குள்ள நான் தான் சரிப்படுத்தேன். எப்படி வெளியார் வர முடியும்? நிறைய வெளியா இருக்கிற அதிகாரமும் கிடையாது, தகுதியும் கிடையாது. அவர்களுக்கு தானே தெரிஞ்சாத்தானே பேசுறது. இதை போல இப்போ ஒரு குழப்பம் இருக்குது. இந்த பக்கத்துல 3 தத்துவங்கிறது, இந்த பக்கத்துல தத்துவம் ஒன்றேன்னு சொல்றது. இதை ரெண்டும் எப்படி சமன்வயப்படுத்தணும்? அதைத்தான் உடையவர் தேடினார். ஓ அந்தர்யாமி பிராமணத்தில் இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு. இது ரெண்டையும் சமன்வயப்படுத்திருப்போம் இருக்கு. எஸ் ஆத்மா சரீரம் எம் ஆத்மா ந வேத, எஸ் பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவி ந வேத. ஆத்மாக்கள்லாம் பரமாத்மாவுக்கு சரீரம், அச்சேதனம் அத்தனையும் பரமாத்மாவுக்கு சரீரம். சரீரத்தை ஆத்மாவையும் ஒன்றுன்னு பார்த்தியானால், விட்டே பிரியாமல் சார்ந்து இருக்கக்கூடியதுன்னு பார்த்தியானால் ஒண்ணுதான். அப்ப அதை ஒண்ணுன்னு சொல்லலாம். இல்லை சரீரம் வேற தானே, ஆத்மா வேற தானே, இந்த 2 பேரும் விட்டே பிரியாமல் தான் இருக்கார்கள். இருந்தாலும் தத்துவம் வேற தானே. இதுல அச்சேதனங்கிறது மாறக்கூடிய தத்துவம், அழியக்கூடிய தத்துவம். சேத்தனம் மாறாத தத்துவம், அழியாத தத்துவம். பரமச்சேதனம் சர்வஜனா சர்வசக்தனா இருக்கிறவர். இந்த 2ஐயும் தனக்கு சொத்தா அடிமையா கொண்டிருக்கிறவர். இந்த அவரவருடைய குணங்கள், அவரவருடைய சொரூபத்தில் வித்தியாசம் இருக்கிறது. அதனால தத்துவம் 1 இல்லை, 3 தான். ஒரு பக்கம் அதற்கு இருக்கிற தன்மைகள் வேறுபடுறத பார்த்தா 3ன்னு சொல்லணும். ஆனா இந்த 2 அதை விட்டே பிரியாதுன்னு பார்த்தா 1ன்னு சொல்லலாம். இப்படி பார்த்தா 1ன்னு சொல்லலாம், அப்படி பார்த்தா 1ன்னு சொல்லலாம். கம்பருக்கு ரொம்ப அழகா ஒரு பாட்டுல சொன்னார். ஒவ்வொரு காண்ட ஆரம்பிச்சு ஒரு கடவுள் பாடல் கம்பராமாயணத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, உலகம் யாவையும் காப்படவாக்கலும் நிறவெருத்தலும் நீக்கலும் நீங்களா, இதான் முதல் பாட்டு. மொத்தத்துக்குமே கடவுள் வாழ்த்து. அப்புறம் அந்தந்த காண்டத்திலே பாலகாண்டத்துக்கு இது, அயோத்தியா காண்டத்துக்கு இது, ஆரண்ய காண்டத்துக்கு இது சொல்லி வருவார். அதில் எப்படி சொல்றார்? ஒன்னே என்கிற ஒன்னேயாம். நீ ஒன்றுன்னு பார்த்தியானா அந்த பிரம்மம் ஒன்றுதான். பலவென்றுரைக்கில் பலவேயாம். அதை பலன்னு பார்த்தா பலதான். ஆமே என்கிற ஆமேயாம். அது ஆம்னு சொன்னீங்கன்னா ஆம் தான்.
இல்லைன்னு சொன்னியானா இல்லதான். என்னவா சொன்னாலும் சொல்லலாம். ஏன் அந்த பலன்னு சொல்லலாம்? தத்துவம் மூன்றாம் படியால். கண்ணுக்கு பிரத்யட்சமா இத்தனை பேர் தெரியல, நான் எப்படி ஒண்ணுன்னு சொல்லுவேன்? இங்க உட்காந்துருக்கிறதெல்லாம் உண்மைதானே. ஒருவேளை நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஆத்மா தான் இருக்கிறோம். இவருக்குள்ளேயும் அதே ஆத்மா, அவருக்குள்ள அதே ஆத்மா, அவருக்குள்ள அதே ஆத்மா இருப்பவர்களால் இருந்தால் உங்களுக்கு பசிக்கச்சே எனக்கு பசிக்கணும். இவர் சாப்பிட்டுட்டா எனக்கு பசி ஆகணும். அவருக்கு சிரிப்பு வந்தா எனக்கு சிரிப்பு வரணும். அவர் கழுத வந்தா எனக்கு கழுத வரணும். இப்படி வரலையே. அத்தனை பேருடைய கர்மங்களும் ஒன்றா இருக்கணும். நீங்க சந்தோஷப்படச்செல்லாம் நான் சந்தோஷப்படணும். மொத்த பேரும் ஒரே நேரத்துல தான் சிரிக்கணும், ஒரே நேரத்துல தான் அழணும், எல்லாம் ஒன்றா இருக்கணுமே. அந்த மாதிரி இருக்கிறதாவே தெரியலையே. அதனால ஆத்மாக்கள் அவரவர் பேதப்பட்டவர்கள். இவர் வேற, இவர் வேற, இவர் வேற, வேற வேறேன்னு சொல்லிட்டீரே. அப்ப எல்லாம் ஒண்ணு இல்லையா? ஒண்ணும் ஞானானந்த ஸ்வரூபத்தால சமமானவர்கள், ஒன்றானவர்கள். அப்பா அம்மா தட்டி கொட்டி அடிச்சோ புடைச்சோ திருத்துவாளா? எழுத்து வீட்டுக்காரர் கூட அடிக்க சொல்லுவாளா? அது எழுத்து வீட்டுக்காரர் கூட மாட்டா. என் வீட்டுல ஆபத்துன்னு சொன்னா என் கணவன் மனைவிக்குள்ள நான் தான் சரிப்படுத்தேன். என் உள்ள பேரம் பேருக்குள்ள நான் தான் சரிப்படுத்தேன். எப்படி வெளியார் வர முடியும்? நிறைய வெளியா இருக்கிற அதிகாரமும் கிடையாது, தகுதியும் கிடையாது. அவர்களுக்கு தானே தெரிஞ்சாத்தானே பேசுறது. இதை போல இப்போ ஒரு குழப்பம் வருது. இந்த பக்கத்துல 3 தத்துவங்கிறது, இந்த பக்கத்துல தத்துவம் ஒன்றேன்னு சொல்றது. இதை ரெண்டும் எப்படி சமன்வயப்படுத்தணும்? அதைத்தான் உடையவர் தேடினார் தேடினார் தேடினார். ஒரு அந்தர்யாமி பிராமணத்தில் இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு. இது இதை ரெண்டையும் சமன்வயப்படுத்திருப்போருக்கு எஸ் ஆத்மா சரீரம் எம் ஆத்மான வேத, எஸ் பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவீன வேத. ஆத்மாக்கள்லாம் பரமாத்மாவுக்கு சரீரம், அச்சேதனத்தனையும் பரமாத்மாவுக்கு சரீரம். சரீரத்தை ஆத்மாவையும் ஒன்னூன்னு பார்த்தியானால், விட்டே பிரியாமல் சார்ந்து இருக்கக்கூடியதுன்னு பார்த்தியானால் ஒண்ணுதான். அப்ப அதை ஒண்ணுன்னு சொல்லலாம். இல்ல இல்ல, சரீரம் வேற தானே, ஆத்மா வேற தானே. இந்த 2 பேரும் விட்டே பிரியாமல் தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் தத்துவம் வேற தானே. இதில் அச்சேதனங்கிறது மாறக்கூடிய தத்துவம், அழியக்கூடிய தத்துவம். சேத்தனம் மாறாத தத்துவம், அழியாத தத்துவம். பரமச்சேதனம் சர்வஜனா சர்வசக்தனா இருக்கிறவர். இந்த 2ஐயும் தனக்கு சொத்தா அடிமையா கொண்டிருக்கிறவர். இந்த அவரவருடைய குணங்கள் அவரவருடைய சொரூபத்துல வித்தியாசம் இருக்கு. அதனால தத்துவம் ஒண்ணு இல்லை, 3 தான். ஒரு பக்கம் அதற்கு இருக்கிற தன்மைகள் வேறுபடுறத பார்த்தா 3ன்னு சொல்லணும். ஆனா இந்த 2 அதை விட்டே பிரியாதுன்னு பார்த்தா 1ன்னு சொல்லலாம். இப்படி பார்த்தா 1ன்னு சொல்லலாம், அப்படி பார்த்தா 1ன்னு சொல்லலாம். கம்பர் இது ரொம்ப அழகா ஒரு பாட்டுல சொன்னார். ஒவ்வொரு காண்ட ஆரம்பிச்சு ஒரு கடவுள் பாட்டு பாடப்பட்டு கம்பராமாயணத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, உலகம் யாவையும் காப்படவாக்கரும் திரகருத்தரும் நீக்கரும் நீங்களா, இதான் முதல் பாட்டு. மொத்தத்துக்குமே கடவுள் பாட்டு. அப்புறம் அந்தந்த காண்டத்திலே பாலகாண்டத்துக்கு இது, அயோத்தியா காண்டத்துக்கு இது, ஆரண்ய காண்டத்துக்கு இது சொல்லி வருவார். அதில் எப்படி சொல்றாரு? ஒன்னே என்கிற ஒன்னேயாம். நீ ஒன்றுன்னு பார்த்தியானா அந்த பிரம்மம் ஒன்றுதான். பலவென்றுரைக்கில் பலவேயாம். அதை பலன்னு பார்த்தா பலதான். ஆமே என்கிற ஆமேயாம். அது ஆம்னு சொன்னியானா ஆம் தான், இல்லைன்னு சொன்னியானா இல்லதான். என்னவா சொன்னாலும் சொல்லலாம். ஏன் அந்த பலன்னு சொல்லலாம்? தத்துவம் மூன்றாம் படியால். கண்ணுக்கு பிரத்யட்சமா இத்தனை பேர் தெரியல, நான் எப்படி ஒண்ணுன்னு சொல்லுவேன்? இங்க உட்காந்துருக்கிறதெல்லாம் உண்மைதானே. ஒருவேளை நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஆத்மா தான் இருக்கிறோம். இவருக்குள்ளேயும் அதே ஆத்மா, அவருக்குள்ள அதே ஆத்மா, அவருக்குள்ள அதே ஆத்மா இருப்பவர்களால் இருந்தால் உங்களுக்கு பசிக்கச்சே எனக்கு பசிக்கணும். இவர் சாப்பிட்டுட்டா எனக்கு பசி ஆகணும். அவருக்கு சிரிப்பு வந்தா எனக்கு சிரிப்பு வரணும். அவருக்கு கழுத வந்தா எனக்கு கழுத வரணும். இப்படி வரலையே. அத்தனை பேருடைய கர்மங்களும் ஒன்றா இருக்கணும். நீங்க சந்தோஷப்படச்செல்லாம் நான் சந்தோஷப்படணும். மொத்த பேரும் ஒரே நேரத்துல தான் சிரிக்கணும், ஒரே நேரத்துல தான் அழணும், எல்லாம் ஒன்றா இருக்கணுமே. அந்த மாதிரி இருக்கிறதாவே தெரியலையே. அதனால ஆத்மாக்கள் அவரவர் பேதப்பட்டவர்கள். இவர் வேற, இவர் வேற, இவர் வேற, வேற வேறேன்னு சொல்லிட்டீரே. அப்ப எல்லாம் ஒண்ணு இல்லையா? ஒண்ணும் ஞானானந்த ஸ்வரூபத்தால சமமானவர்கள், ஒன்றானவர்கள். சமயத்தில் சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். ஏதோ 2-3 அவதானம் இல்லாமல் ஒன்றும் பண்ணவே முடியாது. இதை பண்ணா அதை பண்ண முடியாது, அதை பண்ணா இதை பண்ண முடியாது. பண்ணலாம், இது உபன்யாசம் கேட்டுக்கொண்டு சாப்பிட்டு கொண்டு ஏதாவது கையில் கொண்டு இருக்கலாம். அப்படி கொஞ்சம் பின்னாடி உட்காந்து சாப்பிட்டே இருக்கலாம் வச்சுக்கோ. இந்த நாளைக்கு எடுத்துனா பண்ணலாம். இருந்தாலும் பண்ணலேன்னு வச்சுட்டு சொல்றேன். இது ஒவ்வொன்றுக்கும் கூடாது. அதே உபன்யாசத்தை காதால் கேட்டுக்கொண்டே இருந்தேன், கைகளில் கேட்ட விஷயத்தை எழுதி கொண்டே இருந்தேன், உள்ளத்தால் அந்த விஷயத்தை சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். இந்த மாதிரி நான் 10 சொன்னா தப்பா? இது ஒண்ணு கூட விரோதமே இல்லை. விருத்தமா இருக்கிறத தான் நான் சொல்லக்கூடாது. இதுவும் அதுவும் ஒத்து வராதுன்னு சொன்னா அதை ஒரு இடத்துல நான் ஏற்றக்கூடாது.
எது ஒத்து வருமோ அது அத்தனை ஒரு இடத்துல ஏத்தலாம். இதுதான் நாம பார்த்துருக்கிறது. ஆனா பிரம்மத்திடத்துல என்ன பெருமைனால் ஒத்தே வராத மொத்தத்தையும் ஒத்த இடத்துல ஏத்தலாம். ஏன் சொல்றேன்? பட்டு துணின்னு சொல்லச்சு பட்டான தன்மை, அதனுடைய வேலை, அதனுடைய வேலைப்பாடு இதெல்லாம் சொல்லலாம். மாணிக்கத்தினுடைய பளபளப்பு அதை ஏத்துறேன்னு சொல்ல முடியுமா? பண்ண முடியாது. வேற அது வேற. இதை போல வேறேன்னு ஆயிடுச்சுனாலே ஒண்ணு தலையில ஏற்ற முடியாது. ஆனா பிரம்மம்னு சொல்லும்போது எது வேறையாக இருந்தாலும் மொத்தத்துக்கு அவர் அந்தராத்மாவாக இருக்கிறபடியாலேயும் மொத்தத்துக்கு அவரே காரண தத்துவமாக இருக்கிறபடியாலேயும் எல்லாம் மாறிடும். எல்லாமே அவரிடத்தில் ஆசிரிக்கலாம். இப்ப நான் சொன்னதுல என்ன ஆபத்து வந்தது? பட்டு நூலை காரணமா கொண்டது பட்டுப்புடவை, தங்கத்தை காரணமா கொண்டது தங்கச்சங்கிலி, மரத்தை காரணமா கொண்டது மேஷை, இது மாதிரி ஏதாவது இத்தனை பருத்தியை காரணமா கொண்டது பருத்தி. இது ஒவ்வொன்று காரணம் வேறையா இருக்கு, காரியம் பலவா இருக்கு. அதனாலதான் உன்னோட தன்மை இன்னொன்னு ஏற்ற முடியறதில்லை. இதுல இருக்கிறது அந்த ஏறாது. ஆனா மொத்த ஜெகத்துக்கும் பிரம்ம மொத்தரே காரணமாக இருந்து பாக்கி எல்லாமே அவருக்கு காரியமாக இருக்கும்போது ஏற்றலாம். வரவே இல்லையே. இதைத்தான் காரிய காரண பாவ நிபந்தன சமானாதிகரணம்னு சொல்லுவார்கள். காரிய காரண பாவத்தினால சமானாதிகரணம் வரும். அதே போல சரீராத்ம பாவ நிபந்தன சமானாதிகரணம்னு சொல்லுவார்கள். சரீராத்ம சம்பந்தம் இருக்கிறதுனாலும் சமான அதிகரணத்துல படிக்கலாம். காரிய காரண பாவத்திலே என்ன சொன்னேன்? தங்கச்சங்கிலி காரிய காரணம், பட்டுப்புடவை காரிய காரணம். சரீராத்மான் எது? நம்ம தான், நமக்கு தெரிஞ்ச உடனே இதுதான். யாருக்காக வேற என்ன சரீராத்மாவுக்கு வரும் தெரிஞ்சது இதுதான். இந்த சரீரத்தாத்மா ஒரே பேர்ல படிக்கிறியா? ஒரே பேச்சு மேல படிக்கிறோமா? இது சரீராத்மா. திருநெடுந்தாண்டாம் முதல் பாசம். அந்த ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் பெருமாளை பற்றி சொல்லும் போது வேதநான்காய்கிறார். வேதத்தாலே சொல்லப்படுபவனாய், வேதத்தாலே பாடப்படுபவனாய் சொல்லட்டும். அது கொண்டு வேதநான்காய்னார். இவரே வேதமா அல்லது இவர் வேதத்தால சொல்லப்படுபவரா? மற்ற இடத்தெல்லாம் பாடுங்க. புகழனன் ஒருவன் என்கோ, பொருவில் சீர் பூவி என்கோ, திகழ்த்தன் பறவை என்கோ, நீழ்ச்சுடர் இறங்கும் என்கோ, இகழ்கிரி பனைத்தும் என்கோ, கண்ணனை பூமால் அறிய மாட்டேன். இவனை எப்படி கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியலையே. இகழும் ஆகாசம் என்கோ, இகழ்கிரி பனைத்தும் என்கோ, இவன் ஆகாசம் சொல்லுவேனா, பூமின்னு சொல்லுவேனா, பிருத்திவி சொல்லுவேனா, அப்பு சொல்லுவேனா? ஏன் அதெல்லாம் சொல்லு? மொத்தம் உனக்கு சரீரம். இது இத்தனை உனக்கு சரீரமா இருந்துச்சு. எந்த சொல்ல சொல்லி உனக்கு சொல்லுவேன். இகழ்கிரி சமயத்தில் சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். ஏதோ 2-3 அவதாரம் இல்லாமல் ஒன்றும் பண்ணவே முடியாது. இதை பண்ணா அதை பண்ண முடியாது, அதை பண்ணா இதை பண்ண முடியாது. பண்ணலாம். இது உபன்யாசம் கேட்டுக்கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருந்தேன், ஏதாவது கையில் கொண்டு வந்துருக்கலாம். அப்படி கொஞ்சம் பின்னாடி உட்காந்து சாப்பிட்டே இருக்கலாம் வச்சுக்கலாம். இந்த நாள் கேட்டுனா பண்ணலாம். இருந்தாலும் பண்ணலேன்னு வச்சுட்டு சொல்றேன். இது ஒவ்வொன்றுக்கும் கூடாது இல்லையா? அதே உபன்யாசத்தை காதால் கேட்டுக்கொண்டே இருந்தேன், கைகளில் கேட்ட விஷயத்தை எழுதி கொண்டே இருந்தேன், உள்ளத்தால் அந்த விஷயத்தை சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். இந்த மாதிரி நான் 10 சொன்னா தப்பா? இது ஒண்ணு கூட விரோதமே இல்லை. விருத்தமா இருக்கிறத தான் நான் சொல்லக்கூடாது. இதுவும் அதுவும் ஒத்து வராதுன்னு சொன்னா அதை ஒரு இடத்துல நான் ஏற்றக்கூடாது. எது ஒத்து வருமோ அது அத்தனை ஒரு இடத்துல ஏற்றலாம். இதுதான் நாம பார்த்துருக்கிறது. ஆனா பிரம்மத்திடத்துல என்ன பெருமைனால் ஒத்தே வராத மொத்தத்தையும் ஒத்த இடத்துல ஏற்றலாம். ஏன் சொல்றேன்? பட்டு துணின்னு சொல்லச்சு பட்டான தன்மை, அதனுடைய வேலை, அதனுடைய வேலைப்பாடு இதெல்லாம் சொல்லலாம். மாணிக்கத்தினுடைய பளபளப்பு அதை ஏத்துறேன்னு சொல்ல முடியுமா? பண்ண முடியாது. வேற அது வேற. இதை போல வேறேன்னு ஆயிடுச்சுனாலே ஒண்ணு தலையில ஏற்ற முடியாது. ஆனா பிரம்மம்னு சொல்லும்போது எது வேறையாக இருந்தாலும் மொத்தத்துக்கு அவர் அந்தராத்மாவாக இருக்கிறபடியாலேயும் மொத்தத்துக்கு அவரே காரண தத்துவமாக இருக்கிறபடியாலேயும் எல்லாம் மாறிடும். எல்லாமே அவரிடத்தில் ஆசிரிக்கலாம். இப்ப நான் சொன்னதுல என்ன ஆபத்து வந்தது? பட்டு நூலை காரணமா கொண்டது பட்டுப்புடவை, தங்கத்தை காரணமா கொண்டது தங்கச்சங்கிலி, மரத்தை காரணமா கொண்டது மேஷை, இது மாதிரி ஏதாவது இத்தனை பருத்தியை காரணமா கொண்டது பருத்தி. இது ஒவ்வொன்று காரணம் வேறையா இருக்கு, காரியம் பலவா இருக்கு. அதனாலதான் உன்னோட தன்மை இன்னொன்னு ஏற்ற முடியறதில்லை. இதுல இருக்கிறது அந்த ஏறாது. ஆனா மொத்த ஜெகத்துக்கும் பிரம்ம மொத்தரே காரணமாக இருந்து பாக்கி எல்லாமே அவருக்கு காரியமாக இருக்கும்போது ஏற்றலாம். வரவே இல்லையே. இதைத்தான் காரிய காரண பாவ நிபந்தன சமானாதிகரணம்னு சொல்லுவார்கள். காரிய காரண பாவத்தினால சமானாதிகரணம் வரும். அதே போல சரீராத்ம பாவ நிபந்தன சமானாதிகரணம்னு சொல்லுவார்கள். சரீராத்ம சம்பந்தம் இருக்கிறதுனாலும் சமான அதிகரணத்துல படிக்கலாம். காரிய காரண பாவத்திலே என்ன சொன்னேன்? தங்கச்சங்கிலி காரிய காரணம்,
பட்டுப்படவை காரியகாரணம். சரீராத்மான்னு எது? நம்ம தான் நமக்கு தெரிஞ்ச ஒண்ணே இதுதான். யாருக்காக வேற எங்க நான் சரீராத்மாவுக்கு வருது தெரிஞ்சது இதுதான். இந்த சரீரத்தாத்மா ஒரே பேர்ல படிக்கலையா, ஒரே வேற்றுமையில படிக்கிறோமா? இது சரீராத்மா. திருநெடுந்தாண்டாம் முதல் பாசம். அந்த ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் பெருமானை பத்தி சொல்லும் போது வேதநான்காய்கிறார். வேதத்தாலே சொல்லப்படுபவனாய், வேதத்தாலே பாடப்படுபவனாய் சொல்லட்டும். அது கொண்டு வேதநான்காய்னார். இவரே வேதமா அல்லது இவர் வேதத்தால சொல்லப்படுபவரா? மற்ற இடத்தெல்லாம் பாடுங்க. புகழனன் ஒருவன் என்கோ, பொருவீழ்ச்சியில் பூவி என்கோ, திகழ்த்தன் பறவை என்கோ, நீழ்ச்சுடர் இறங்கும் என்கோ, இகழ்கிரி வனைத்தும் என்கோ, கண்ணனை கூமால் அறிய மாட்டேன். இவனை எப்படி கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியலையே. இகழும் ஆகாசம் என்கோ, இகழ்கிரி வனைத்தும் என்கோ, இவன் ஆகாசம் சொல்லுவேனா, பூமின்னு சொல்லுவேனா, பிருத்திவி சொல்லுவேனா, அப்பு சொல்லுவேனா? ஏன் அதெல்லாம் சொல்லு? மொத்தம் உனக்கு சரீரம். இது இத்தனை உனக்கு சரீரமா இருந்துச்சு. எந்த சொல்ல சொல்லி உனக்கு சொல்லுவேன். இகழ்கிரிமானவர்கள்னு சொல்றது வேறு, ஒன்றானவர்கள்னா தத்துவம் ஒன்னே தான் இருக்கணும். ரெண்டு வச்சிருக்கா? இந்த பக்கம் மறந்து விடக்கூடாதுன்றதுக்காக இந்த ரெண்டு வச்சிருக்கா. இந்த ரெண்டு என்னது? ஆங்கிலத்தில் ஒரு பேர் சொல்லிவிட்டு கேட்டா சட்டத்தில் சொல்லிவிட்டு இந்த காகிதம் பறக்காம இருக்கிறதுக்கு ரெண்டு வஸ்துக்கள் வச்சிருக்காங்க. இந்த ரெண்டும் ஒன்னா? ஆமாமா, ரெண்டும் ஒண்ணுதான் சமயம். ரெண்டுமே பக்கம் பறக்காத இருக்கிறதுக்கு வச்சிருந்தானே ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுன்னு சொன்னா இங்க ஒண்ணு வைக்கிற, இங்க ஒண்ணு வைக்கிற, இந்த பக்கம் பறக்கல, அந்த பக்கம் பறக்கல, ஒண்ணு தெரியுது என்ன? அப்படின்னா ரெண்டு தான். இப்படிதான் சொல்லலாம், அப்படிதான் சொல்லலாம். சமம். இதுவும் அதுவும் சமமா இருக்கு. இது அது ஒன்னா இருக்குன்னு சொல்லக்கூடாது. இது எதுவோ அது அது, அது இதுவோ இது எது. தத்துவங்கள் ரெண்டா இருந்தாலும் அந்த தத்துவத்தினுடைய பயனும் எல்லாம் ஒன்னாக்கா. அத போல ஆத்மாக்கள் எல்லாம் ஒண்ணு இல்லை. எத்தனையோ கோட்டானு கோடி அனந்த கோடி ஜீவாத்மாக்கள். அப்படி அத்தனை இருக்கிற சேவம் அதனுடைய தன்மை ஒன்னாகணும். எல்லா ஆத்மாவுடைய தன்மை ஒன்று. அதுவும் இல்லையே சுவாமி, நீ சொல்றதை பார்த்தா இவர் படிச்சதுதான் நான் படிச்சிருக்கணும், அவர் படிச்சதுதான் நான் படிச்சிருக்கணும், நீங்க என்ன உயரமா இருக்கிற. சரி, ஆத்மாவுக்கு உண்டான தன்மைகள் எல்லாருக்கும் ஒன்னா இருக்கிறதே தெரியலையா? ஒண்ணுதான். ஆனா இந்த சரீரம் கர்மத்தோட சேர்த்து பார்க்கச்சேதான் வேறுபாடு தெரியுமே தவிர அதை பிரிச்சுட்டு ஆத்மாங்கிறதனுடைய சொரூபம் என்னன்னு பார்த்தால் ஞான ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். அந்த விஷயத்துலதான் நம்ம எல்லாரையும் ஒண்ணு ஒண்ணுன்னு சொல்றாங்க தவிர ஒன்றுங்கிறதுக்காக சொல்லல. 2 பேரு சமம், 200 பேரு சமம், 2000 கோடி பேரு சமம், எத்தனை ஜீவாத்மாக்கள் இருந்தாலும் சமம். ஆனா கண்டிப்பா பரமாத்மா விஷமம். விஷமம்னு சொல்லிக்கிறதுனால் அது ஏதோ நம்ம தமிழ்ல விஷமம்னா வேற ஏதோ நினைச்சிருக்கோம். சம்ஸ்கிருதத்தில் சமங்கிறதுக்கு எதிர் சொல் விஷமம். அவ்வளவுதான். சமமா இருக்கு, வி சமமா இருக்கு. வி சமங்கிறதுதான் விஷமம்னு ஆகுது. அப்படின்னா நாம் அடிமையா இருக்கும், அவர் ஆண்டானா இருக்கார். நான் மாறுதலுக்கு உட்பட்டு கர்மாதீனமா பிறந்துட்டு இருக்கேன், அவர் கர்மாதீனமா பிறக்காதவரா இருக்கார். நான் அணுவா இருக்கேன், அவர் விகுவா இருக்கார். இப்படி எத்தனையோ வேறுபாடுகள் இருக்குது. இது எல்லா வேறுபாடு இருந்தாலும் நான் அவரும் பிரிய மாட்டோம். அச்சித்தும் சரி சித்தும் சரி ஈஸ்வரனோட எப்போதும் விட்டு பிரியாமல் இருக்கிறார், சார்ந்தே இருப்பார். இதைத்தான் அபிருதக் சித்த விசேஷணம்னு சொல்வார்கள். விசேஷணம்னால் அதற்கு சார்ந்து இருக்கும். இந்த புஷ்பத்துக்கு புஷ்பத்தும் விசேஷம், புஷ்பத்துக்கு வாசனை விசேஷம். அதை விட்டே பிரியக்கூடாது. இதைத்தான் சார்ந்திருக்கணும். இந்த புஷ்பத்தினுடைய வாசனை நல்லா இருக்கேன், வாசனையால் தானே புஷ்பத்துக்கு வேலை. ஆமா, ராத்திரி 10 மணி ஆயிடுத்து, வாசனை குறைஞ்சி போச்சுன்னா அப்புறம் முழம் 50 20 கிடையாது, 20 ரூபா தான். அந்த கடைக்கு கொடுத்துட்டு போடணும். நிறைய வாசனையால தான் பெருமை ஒண்ணு செய்யுமே. அந்த வாசனையை மட்டும் விலை கொடுத்து விட்டு பண்ணணும். பண்ண முடியுமா? வாசனை தனியா வீட்டுக்கு வராது. மாணிக்கத்துக்கு ஒளியால தானே பெருமை. ஒளியை மட்டும் வீட்டுக்கு வாங்கிட்டு வர முடியாது. அந்த ஒளியாலேயே பெருமை இருந்தாலும் ஒளி மாணிக்கத்தை சார்ந்திராமல் இருக்காது. வாசனையால பெருமை இருந்தாலும் வாசனை புஷ்பத்தை சார்ந்து இருக்காமல் இருக்காது. அதே போல ஆத்மாவுக்கு எதனால பெருமை? பெருமானுக்கு அடிமை, சேஷபூதன். சேஷத்துவங்கிறது பெருமை. ஆனா அந்த சேஷத்துவம் ஆத்மாவை ஆசிரியிக்காமல் இருக்காது. அது தனியா கிடைக்கவே கிடைக்காது. இப்படி எல்லாமே சித்தா இருக்கட்டும் அச்சித்தா இருக்கட்டும் பெருமானையே ஆசிரியித்து இருக்கிறபடியால் அப்புறத்தக்கு விட்டு பிரியாத, அவரை விட்டே இது பிரியாது, ஒன்னா இருக்கும். அது வேடிக்கை சொல்லணும்னா எல்லாரும் கடிகாரம் பண்ணிருக்கிறது, இது கொஞ்சம் சரியில்லை, இப்பெல்லாம் கடிகாரம் சரியில்லைன்னா தூக்கி போட்டு வேற வாங்கிக்க வேண்டியதான். அதனால அதுக்கு பழுது பார்க்கறதுக்கு கடைகள்லாம் வச்சிருப்பாங்க. அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டேன், 10 நாள்ல தரேன். வேற வேற கடிகாரம் வச்சிருக்கேன், 10 நாள் கழிச்சு வாங்கினா 12 நாள் ஆச்சு, கூடவே இருக்கும்.
சரி என்னதான் ஆச்சு பார்ப்போம். மணி தெரியுது, என்கிட்ட மணி இல்லைங்கிறதுனால அவர் 12 ஆகிட்டார் கொடுக்கு, அதனாலதான் ஏதோ நடக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். உள்ள போயிட்டேன். அந்த வாசல்ல கடையில இல்லை. உள்ள ஒன்றானவர்கள்னு சொல்றது ஒன்றானவர்கள்னா தத்தம் ஒன்னே தான் இருக்கணும். 2 வச்சிருக்கா, இந்த பக்கம் மறந்து போயிடக்கூடாதுன்னு இந்த 2 வச்சிருக்கா. இந்த 2 என்னது ஆங்கிலத்தில் ஒரு பேர் சொல்லிட்டு கேட்டா சட்டு சொல்லி இந்த காகிதம் பறக்காம இருக்கிறதுக்கு 2 வஸ்துக்கள் வச்சிருக்கா. இந்த 2 ஒன்னா? ஆமாமா, 2 ஒண்ணுதான் சொன்னேன். 2மே பக்கம் பறக்காத இருக்கிறதுக்கு வச்சிருந்தானே, ஒண்ணுதான். 2 ஒண்ணுன்னு சொன்னா இங்க ஒண்ணு வைக்கிறது, இங்க ஒண்ணு வைக்கிறது, இந்த பக்கம் பறக்கல, அந்த பக்கம் பறக்கல, ஒண்ணு தெரியுது என்ன அப்படின்னா 2 தான். இப்படிதான் சொல்லலாம், அப்படிதான் சொல்லலாம். சமம், இதுவும் அதுவும் சமமா இருக்கு. இது அது ஒன்னா இருக்குன்னு சொல்லக்கூடாது. இது எதுவோ அது அது, அது இதுவோ இது எது. தத்துவங்கள் 2ஆ இருந்தாலும் அந்த தத்துவத்தினுடைய பயணமும் எல்லாம் ஒன்னாக்கா. அத போல ஆத்மாக்கள் எல்லாம் ஒண்ணு இல்லை, எத்தனையோ கோட்டானு கோடி அனந்த கோடி ஜீவாத்மாக்கள். அப்படி அத்தனை இருக்கிற சேவம் அதனுடைய தன்மை ஒன்னாகணும். எல்லா ஆத்மாவுடைய தன்மை ஒன்று. அதுவும் இல்லையே சுவாமி, நீ சொல்றதை பார்த்தா இவர் படிச்சதுதான் நான் படிச்சிருக்கணும், அவர் படிச்சதுதான் நான் படிச்சிருக்கணும், நீங்க என்ன உயரமா இருக்கிற. சரி, ஆத்மாவுக்கு உண்டான தன்மைகள் எல்லாருக்கும் ஒன்னா இருக்கிறதே தெரியலையா? ஒண்ணுதான். ஆனா இந்த சரீரம் கர்மத்தோட சேர்த்து பார்க்கச்சேதான் வேறுபாடு தெரியுமே தவிர அதை பிரிச்சுட்டு ஆத்மாங்கிறதுடைய சொரூபம் என்னன்னு பார்த்தால் ஞான ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். அந்த விஷயத்துலதான் நம்ம எல்லாரையும் ஒண்ணுன்னு சொல்றாங்க தவிர ஒன்றுங்கிறதுக்காக சொல்லல. 2 பேரும் சமம், 200 பேரும் சமம், 2000 கோடி பேரும் சமம், எத்தனை ஜீவாத்மாக்கள் இருந்தாலும் சமம். ஆனா கண்டிப்பா பரமாத்மா விஷமம். விஷமம்னு சொல்லிக்கிறதுனால் அது ஏதோ நம்ம தமிழ்ல விஷமம்னா வேற ஏதோ நினைச்சிருக்கோம். சம்ஸ்கிருதத்தில் சமங்கிறதுக்கு எதிர் சொல் விஷமம், அவ்வளவுதான். சமமா இருக்கு, வி சமமா இருக்கு, வி சமங்கிறதுதான் விஷமம்னு ஆகுது. அப்படின்னா நாம் அடிமையா இருக்கும், அவர் ஆண்டானா இருக்கார். நான் மாறுதலுக்கு உட்பட்டு கர்மாதீனமா பிறந்துட்டு இருக்கேன், அவர் கர்மாதீனமா பிறக்காதவரா இருக்கார். நான் அணுவா இருக்கேன், அவர் விகுவா இருக்கார். இப்படி எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கு. இது எல்லா வேறுபாடு இருந்தாலும் நான் அவரும் தெரிய மாட்டோம். அச்சித்தும் சரி சித்தும் சரி ஈஸ்வரனோட எப்போதும் விட்டு பிரியாமல் இருக்கிறார், சார்ந்தே இருப்பார். இதைத்தான் அபிருதக் சித்த விசேஷணம்னு சொல்வார்கள். விசேஷணம்னால் அதற்கு சார்ந்து இருக்கும். இந்த புட்பத்துக்கு புட்பத்தும் விசேஷனம், புட்பத்துக்கு வாசனை விசேஷனம். அதை விட்டே பிரியக்கூடாது, இதைத்தான் சார்ந்து இருக்கணும். இந்த புட்பத்தினுடைய வாசனை நல்லா இருக்கேன், வாசனையால தானே புட்பத்துக்கு வேலை. ஆமா, ராத்திரி 10 மணி ஆயிடுத்து, வாசனை குறைஞ்சு போச்சுன்னா அப்புறம் முழம் 50 60 கிடையாது, 20 ரூபா தான். அந்த வரைக்கும் கொடுத்துட்டு போடணும். நிறைய வாசனையால தான் பெருமை ஒண்ணு செய்யுமே. அந்த வாசனையை மட்டும் விலை கொடுத்து விட்டு பண்ண முடியுமா? வாசனை தனியா வீட்டுக்கு வராது. மாணிக்கத்துக்கு ஒளியால தானே பெருமை. ஒளியை மட்டும் வீட்டுக்கு வாங்கிட்டு வர முடியாது. அந்த ஒளியாலேயே பெருமை இருந்தாலும் ஒளி மாணிக்கத்தை சார்ந்திராமல் இருக்காது. வாசனையால பெருமை இருந்தாலும் வாசனை புஷ்பத்தை சார்ந்து இருக்காமல் இருக்காது. அதே போல ஆத்மாவுக்கு எதனால பெருமை? பெருமானுக்கு அடிமை, சேஷபூதன். சேஷத்துவங்கிறது பெருமை. ஆனா அந்த சேஷத்துவம் ஆத்மாவை ஆசிரியிக்காமல் இருக்காது, அது தனியா கிடைக்கவே கிடைக்காது. இப்படி எல்லாமே சித்தா இருக்கட்டும் அச்சித்தா இருக்கட்டும் பெருமானையே ஆசிரியித்து இருக்கிறபடியால் அப்புறத்தக்கு விட்டு பிரியாத, அவரை விட்டே இது பிரியாது, ஒன்னா இருக்கும். அது வெடிக்கா சொல்லணும்னா எல்லாரும் கடிகாரம் போட்டு கிடக்கு, இது கொஞ்சம் சரியில்லை, இப்பெல்லாம் கடிகாரம் சரியில்லைன்னா தூக்கி போட்டு வேற வாங்கிக்க வேண்டியதான். அந்த நாள் அதுக்கு பழுது பார்க்கறதுக்கு கடைகள்லாம் வச்சிருப்பாங்க. அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து பார்த்து தரேன், 10 நாள்ல தரேன், வேற வெத்த கடிகாரமா வச்சிருக்கு. 10 நாள் கழிச்சு வாங்கினா 12 நாள் ஆச்சு, கூடவே இருக்கும். சரி என்னதான் ஆச்சு பார்ப்போம். மணி தெரியுது, என்கிட்ட மணி இல்லைங்கிறதுனால அவர் 12 நாள் ஆகிட்டார் கொடுக்கு, அதனாலதான் ஏதோ நடக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். உள்ள போயிட்டேன். அவர் வாசல்ல கடையில இல்லை. உள்ள இருந்தாலும் என்னதான் வேண்டியிருக்கா நம்ம வச்சிருக்காரு. உள்ள போய் பார்ப்போம். போனா இந்த மாதிரி ஒரு மேசை இருந்தது. அடியனுடைய கடிகாரத்தில் தான் வேலை பார்த்திருந்தார். ஒரு 150 பகுதிகள் இருக்கு. இங்க ஒன்று இருந்துதான், இந்த பெரிய முள் ஒன்று, சின்ன முள் ஒன்று, அந்த வெள்ளா தட்டை ஒன்று, இது ஒன்று, அது ஒன்று, எல்லாம் இருந்தது. பார்த்து பயந்துபட்டேன். நான் ஒன்றா கொடுத்தேன் அவங்ககிட்ட. இந்த மாதிரி 150 ரிஜிஸ்ட்ரேஷன் ஞானி உள்ள வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அதை விட்டுட்டு உங்க யாரும் உள்ள வர சொன்னாங்க. வெளியில உட்காரும். ஒரு 1/2 மணி கழிச்சு இப்போ சாம்பரும் தரேன்னா 1/2 மணி கழிச்சு கொண்டு வந்தா ஒரே கடிகாரத்தை கையில கொடுத்தா ரொம்ப நாள் நான் ஒழித்து போட்டுக்கிட்டேன். அப்பா அவர் கேட்டார், ஒவ்வொரு தினம் பிரிஞ்சு இருக்கு 100 150 பயம் தெரியலாம். அப்ப பயம் எல்லாம் போயிடுது. அப்ப என்ன ஒரு பகுதி தான் இருக்கா, 100 இல்லையாண்ணா? இல்லையா, இந்த 100ஐ நீ ஒன்னாக்கி கொடுத்துட்டீன்னு எனக்கு தெரியும்.
100 ஒண்ணுன்னா 100 பெரிய முள்ள ஆயிட்டா, 100 சின்ன முள்ள ஆயிட்டா, 100 1 2 3 4 எண்ணிக்கை ஆயிட்டா, இல்ல 100 கீழே இருக்கிற வெள்ளை தட்டை ஆயிட்டா, ஒண்ணும் இல்லை, அதாவது வருது. ஆனா கடிகாரம்னு ஒண்ணு ஆயிடுது. அதே போல சித்து அச்சித்து லட்சம் இருக்கட்டும், 10 கோடி இருக்கட்டும், அதுகள் விட்டே பிரியாம ஈஸ்வரனை சார்ந்து இருந்தால் அந்த 3 சேர்ந்ததை தான் ஒன்றுன்னு சொல்றாரு. இதனாலதான் விடாம கண்ணன் எல்லா தத்துவங்களும் நானே நானே நானேங்கிறார். இல்லைன்னா அவரே போய் நானேன்னு சொல்லுவார். இந்த மண்ணு குடம், மண்ணால் ஆக்கப்பட்ட குடம்னு சொல்லணும், மட்குடம்னு தானே சொல்லணும். மண்ணால் ஆக்கப்பட்டாலும் எழுது குறிச்சு நம்ம சொல்றதே இல்லை. தங்கத்தால் ஆக்கப்பட்ட சங்கிலி, தங்க சங்கிலின்னு தான் சொல்லுவோம். பட்டுப்புடவை வாழ்ந்தியா, நூற்புடவை வாழ்ந்தியாப்பா, கடற்கரையா போகிறோம், பட்டுப்புடவை தேடுறோம், பட்டுப்புடவைன்னு சொல்லக்கூடாது சார். பட்டு வேற, புடவை வேற. பட்டை ஊற்றிக்கிறா, பட்டெல்லாம் ஊற்றிக்க முடியாது சாமி, புடவையை தான் ஊற்றிக்க முடியும். பட்டுக்கு என்ன விலை? 100 ரூபாய்க்கு கொடுப்பா. அது புடவை எடுத்துன்னா 200 ரூபாய்க்கு சொல்லுவா. அப்போ பட்டுக்கு விலை வேற, புடவைக்கு விலை வேற. பட்டை ஊற்றிக்க முடியாது, புடவையை ஊற்றிக்க முடியும். இதுல சரி இருக்காது, அதுல இருக்கும். இதுல என்னென்னமோ அப்ப அப்படியெல்லாம் வேலை பாடலாம் பண்ணியிருக்கோம், அது ஒண்ணும் பண்ணியிருக்காது. இத்தனை இருந்தாலும் பட்டு புடவையும் ஒரே வசனத்தை படிக்கணும். எப்படி படிக்க கூடாது இல்லையா? பட்டுங்கிறதும் பிரதமா விபக்தியில இருக்கு, முதல் விபக்தியில இருக்கு. புடவைங்கிறதும் முதல் விபக்தியில இருக்கு. நேற்றே இதை வேடிக்கையா சொன்னேன், அப்போ உங்களுக்கு எல்லாரும் சிரிப்பு வந்தது. நான் புத்தகம்னு சொல்லணுமான்னு கேட்டேன், கூடாதுன்னு எல்லாரும் சிரிச்சிடா இல்லையா? அது போல பட்டு புடவைன்னு சொல்ல ஏன் சிரிக்கிறது இல்லை? சிரிக்கணுமே. பட்டுங்கிறது வேற, புடவைங்கிறது வேற, நான் வேற, புத்தகம் வேற. அதுக்கு மட்டும் புரியுது. பட்டு புடவைன்னா புரியாதானா? ஏன் புரியலனால் பட்டு காரணம், புடவை காரியம். எந்த காரண காரிய சம்பந்தம் வந்ததுனாலும் ஒன்னா சுருடலாம். அதே போல அடிய பேரை சொல்றேன், நான் சொன்ன உடனே நீ உங்க கையை குறிக்கிறீரா, உங்க காலை குறிக்கிறீரா, உங்க மூக்கை குறிக்கிறீரா, உங்க கண்ணை குறிக்கிறா? மாமி இவர் என்னமோ ஆயிடுது, இவர் என்னமோ நான் சொன்னாலே கண்ணா மூக்கா காதான்னு கேட்கிறார் அப்படின்னு எனக்கு தான் சந்தேகமா இருக்கும். உண்மையில அவர் கேட்ட கேள்வி நியாயம். நான் ஆத்மாவை குறிக்கும், ஏதோ மூக்கு காது நாக்கு எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு சம்ஸ்தானம் சரீரம், அதை போய் நான் சொல்லிட்டு இருக்கீரே நீங்க கேட்கிறேன். ஆனா அதை நான் புரிஞ்சுக்காமல் இந்த சரீரத்துக்கு தானே இத்தனை நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன், அது நான் இல்லாம இருக்காது, என்னத்தானே சார்ந்து இருக்கும், எனக்காகத்தானே இருக்கு, அதனால நான் சொல்லிட்டேன். இப்ப சரீரம் வேற, நான் வேறங்கிறது தெரியுது. ஆனா என்னை விட்டு சரீரம் பிரியவே பிரியாதுன்னு தெரியுது. இந்த சேர்ந்து இருக்கிறத பத்தி தான் ஏக தத்துவம்னு சொல்றாங்க. அது ஏக தத்துவம் இல்லை. தத்துவத்துல எத்தனையோ பேதங்கள் உட்காரம். ஆனால் ஒண்ணுன்னு சொல்றதுனால் அது சொல்றதுக்கு ஒரே அபிப்பிராயம் தான். இத்தனையோட சேர்ந்து இருக்கிற பெருமாளை போல இன்னொன்று இல்லைன்னு அர்த்தம். இன்னொன்னு இல்லை ஏன் சொல்றாருன்னா, இவரை போல இன்னொருத்தர் உண்டு, இவரை போல இன்னொருத்தர் உண்டு, இவரை போல இன்னொருத்தர் உண்டு. திருவேங்கடமுடியான போல இன்னொருத்தர் உண்டுன்னா இல்லையோ இல்லை. ஏன் இல்லைன்னால் சேத்தனா சேத்தன விசிஷ்ட பிரம்மத்துக்கு நிகராக இன்னொரு பிரம்மமே இல்லை. அவர் விசிஷ்ட பிரம்மம். விசிஷ்டான்னு சேர்ந்தா கூடியதுன்னு அர்த்தம். எதோட கூடியிருக்கு? சித்தோட அச்சித்தோட கூடியிருக்கு. யார் கூடியிருக்கா? ஈஸ்வரன் கூடியிருக்கிறார். சித்தோடும் அச்சித்தோடும் ஈஸ்வரன் கூடியிருக்கிறார். விசிஷ்ட பிரம்மம். விசிஷ்டான கூடின பிரம்மம். இந்த பிரம்மத்தை போல இன்னும் தருப்பரானால் ஆறு இல்லை. ஒத்தார் மிக்காரை இலையாய மாமாயா, ஒத்தாய் எப்பொருட்கு இலையாய் என்ன ஆழ்வார் சாதிக்கிறார். உனக்கு ஒத்தவனும் கிடையாது, மிக்கவனும் கிடையாது, தன்னொப்பார் இல்லப்பன் ஒப்பிரி அப்பன், ஒப்பிராத அப்பனாக எடுத்து பிடிக்கிறார். அப்ப அவருக்கு சமமானவர் இல்லை. ஆனால் ரெண்டாவதே இல்லைன்னு சொல்லலாமா? அவருக்கு ரெண்டாவதே இல்லையானால் இல்லையே, எல்லாமே அவரோட தான் ஒட்டிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா ரெண்டாவது இல்லைன்னு சொல்லலாம். ரெண்டாவதே இல்லையானால் இல்லை, ஒட்டின்னு இருக்கிற 200வது கூட இருக்கு. யாரும் இல்லைன்னு சொல்லலையே. அதனாலதான் கப்பலை சொல்லும் போது ஒன்றே என்று ஒன்றேயாம். இதை ஒன்னா பாத்தியானா ஒன்னும், பலன்னு பிரித்து பாத்தியானா பல. கடிகாரத்தை ஒண்ணுன்னு சொல்ல போறிடா, 150 பகுதின்னு சொல்ல போறிடா, 150 சொல்லலாம், 1 சொல்லலாம். இப்படி இருக்கிறது தான் விசிஷ்டாத்வைதம்னு ஸ்தாபித்து இதை யார் காட்டி கொடுத்தார்கள்? காஞ்சி தேவாதிராஜ பெருமாள் தான் கொடுத்தார். அதுக்கு அவர் சொல்றது பின்ன பிரகிருதி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விருத்தி சமானாதிகரண்யம்னு சொல்வார்கள். சமான அதிகரணம். இந்த மேகையை எடுத்துப்போம். இந்த மேகை தான் ஆசிரியம். இதுக்கு அதிகரணம்னு சொல்றேன். அதிகரணம்னா புஸ்தகம் படிக்கச்சே இத்தனாவது அதிகரணம், இத்தனாவது அதிகாரம், அதை படிக்க சொல்லல. அதிகரணம்னா ஆசிரியம்னு அர்த்தம். அதிகரணம்னா தாங்குவது, இருப்பிடம். இந்த மேசையில இப்ப எதெல்லாம் இருக்கு? இந்த புத்தகம் இருக்கு, ஜமகாலம் இருக்கு, இந்த கைபேசி இருக்கு, இதோ இந்த பக்கம் பறக்காத உதவுறது இருக்கு, இதெல்லாம் இருக்கா?
இதோட இன்னும் ஒண்ணு இருக்கு. இது ஏன் இதுதான் கிட்ட நெருங்கி பாடம் இவ்வளவு தானே இருக்கு. திருப்பி பார்த்தா 1 2 3 4 5 இவ்வளவு பொருள் தானே இருக்கு. 4 மேசையான தன்மை இருக்கா? இத மேசைன்னு நான் சொன்னதே மேசைங்கிற தன்மை இருக்கணுமா இல்லையா? நான் இந்த புட்பத்தை சொல்றேன். இந்த புட்பம் என் கழுத்துல இருக்கு, இந்த உத்திரி என் கழுத்துல இருக்கு, சங்கிலி கழுத்துல இருக்கு. இது இத்தனைக்கு கழுத்துதான் ஆசிரியம். அந்த கழுத்துங்கிறது சமானமான அதிகரணம். அதுல என்னென்னலாம் இருக்கும்? இது இத்தனை நான் சொன்ன இத்தனை இருக்கும். கூடவே கழுத்தாகிற தன்மைன்னு ஒன்று இருக்குமே, அதை ஒப்பிட முடியாது இல்லையா? அப்ப எல்லாத்துக்கும் அதான் அதிகரணம். கழுத்தாகிற தன்மைக்கு அதான் அதிகரணம், சங்கிலிக்கு அதான் அதிகரணம், புஷ்பமாலைக்கு அதான் அதிகரணம், இதோ மேல போட்டுருக்கிற உத்திரியத்துக்கு அதான் அதிகரணம், எல்லாத்துக்கும் அதான் அதிகரணம். ஆனா இந்த ஒவ்வொன்றும் விசேஷமா இருக்கு. அதற்கு பயன் வேற. சாஸ்திரத்துல எப்பவும் சொல்றதை சொல்றேன். ஒரு குடத்தை எடுப்போம். அந்த குடம் வாயும் பயிருமாக இருக்கும். குடம் பச்சை வர்ணத்தில் இருக்கும். குடம் வேற 100 ரூபாய் பெருமானம் உள்ளதாக இருக்கும். இது எல்லாம் எதை ஆசிரியக்கணும்? 100 ரூபாய் பெருமானம்ன்றது இது ஆசிரியத்து, பச்சையா இருக்கிறது செவுத்த ஆசிரியிச்சு, வாயு பயிருமா சொல்றது வேற ஒன்று ஆசிரியப்படியா இருக்கணும். இது இத்தனை நான் சொன்ன மொத்தமே ஒரு குடத்தை தான் ஆசிரியக்கணும். அந்த குடத்தன்மையும் கடத்துவமும் அதைத்தான் ஆசிரியக்கணும். அதனுடைய வாயு பயிருமா இருக்கிறது அதைத்தான் ஆசிரியக்கணும். பச்சையா இருக்கிறது அதைத்தான் ஆசிரியக்கணும். ஆனால் இது ஒவ்வொன்றுக்கும் பயன் வேற. பச்சையா இருக்கிறதுனா வர்ணம், அது வேற பயன். வாயு பயிருமா இருக்கிறதுனா சுருக்க போட்டு கணத்துல இறக்கணும், அதனுடைய பயனே வேற. 100 ரூபான்னு சொன்னா விலை கொடுக்கணும், அதனுடைய பயனே வேற. மண்ணால பண்ணப்பட்டதுன்னா பொன் இல்லைன்னு அர்த்தம், அதனுடைய பயனே வேற. இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயனா இருக்கா? ஆனா எல்லா பயன்களும் சேர்த்து ஒரு விசேஷத்துல போய் நிற்கணும். ஒரு அடைமொழியில நிற்கணும், அடைமொழியில போய் நிற்கணும். எல்லா விசேஷங்கள் ஒரு எது விசேஷம்? கடம். குடம்ங்கிறது தான் விசேஷம். அதே போல பிரம்மம் விசேஷம். பிரம்மங்கிற விசேஷம். அவருக்குள்ள என்னென்னலாம் உண்டோ மொத்தம் அவரிடத்துல சேர்த்திருக்கோம். கூடவே ஒண்ணு இருக்கு, பிரம்மத்துவம். அவரா இருந்தா அவருங்கிற தன்மை ஒண்ணு இல்லையா? நான் அகம்னு சொன்னேன்னால் அகந்தான் ஒண்ணு இருக்கு. வெளியில சொன்னது தப்பு, ரொம்ப அகந்தையோட பேசுறா சுவாமி அவருவா அப்படின்னு என்னது? அதான் அகந்தா. நான்கிற தன்மை தான் அகந்தா. அந்த நான்கிற தன்மை தாசன்னு புரிஞ்சுட்டா யாரும் அகந்தைன்னு சொல்ல மாட்டான். அந்த நான்கிறத நான் எழுதுன்னு பேசிட்டோம்னால் இவருக்கு உண்மையே புரியாது பேசிட்டு இருக்கார். ஞான மயம்னு சொல்லிட்டு இருக்கார். தாசனே இவருக்கு புரியல, அடியன் ராமானுதாசனை நீ புரிஞ்சு போறார் அப்படின்னு அப்பதான் கேட்பார்கள். அப்ப இது இத்தனைக்குமே ஆசிரியம் ஒருத்தரா இருக்கிறாரா அப்படின்னா என்னென்னதெல்லாம் ஒருத்தர் ஆசிரியத்திற்கோ அது சமான அதிகரணத்தில் இருக்குன்னு சொல்லுவார்கள். அதனுடைய தன்மை சமான அதிகரண்யம். எப்ப இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்து சொல்லலாம்? இப்ப நான் சொன்னேனே சார், எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் உங்களை எப்படி சேர்த்து சொல்லலாம்னு பார்க்கலாமா? இது நான் வேணும்னு சொல்றேன், வெடிக்காத போது உங்களுக்கே சிரிப்பா இருக்கும். ஆனா அதான் உண்மை. இந்த பல விஷயம் இந்த சிரிக்கிறாப்புல எதை புரிஞ்சுக்கிறோமோ அதை வச்சுதான் ஆத்மாவையும் பிரம்மத்தையுமே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னு சொல்றேன், உபன்யாசம் கேட்டுட்டு இருக்கேன், அதே சமயத்தில் வேகமான சமயத்தில் சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். ஏதோ 2-3 அவன் இல்லாமல் ஒன்றும் பண்ணவே முடியாது. இதை பண்ணா அதை பண்ண முடியாது, அதை பண்ணா இதை பண்ண முடியாது. பண்ணலாம், இது உபன்யாசம் கேட்டுக்கொண்டு சாப்பிட்டு கொண்டு ஏதாவது கையில் கொண்டு வந்துருக்கலாம். அப்படி கொஞ்சம் பின்னாடி உட்காந்து சாப்பிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோ. இந்த நாளைக்கு எடுத்துனா பண்ணலாம். இருந்தாலும் பண்ணலேன்னு வச்சுட்டு சொல்றேன். இது ஒவ்வொன்றுக்கும் கூடாது. அதே உபன்யாசத்தை காதால் கேட்டுக்கொண்டே இருந்தேன், கைகளில் கேட்ட விஷயத்தை எழுதி கொண்டே இருந்தேன், உள்ளத்தால் அந்த விஷயத்தை சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். இந்த மாதிரி நான் 10 சொன்னா தப்பா? இது ஒண்ணும் கூட விரோதமே இல்லை. விருத்தமா இருக்கிறத தான் நான் சொல்லக்கூடாது. இதுவும் அதுவும் ஒத்து வராதுன்னு சொன்னா அதை ஒரு இடத்துல நான் ஏற்றக்கூடாது. எதுவும் ஒத்து வருமோ அதை அத்தனை ஒரு இடத்துல ஏற்றலாம். இதுதான் நாம பார்த்துக்கிட்டது. ஆனா பிரம்மத்திடத்துல என்ன பெருமைனால் ஒத்தே வராத மொத்தத்தையும் ஒருத்தர் இடத்துல ஏற்றலாம். ஏன் சொல்றேன்? பட்டு துணின்னு சொல்லச்சு பட்டான தன்மை, அதனுடைய வேலை, அதனுடைய வேலைப்பாடு இதெல்லாம் சொல்லலாம். மாணிக்கத்தினுடைய பளபளப்பா அதை ஏத்துறேன்னு சொல்ல முடியுமா? பண்ண முடியாது. வேற வேற இதை போல வேறேன்னு ஆயிடுச்சுனாலே ஒண்ணு தலையில ஏற்ற முடியாது. ஆனா பிரம்மம்னு சொல்லும்போது எது வேறையாக இருந்தாலும் மொத்தத்துக்கு அவர் அந்தராத்மாவாக இருக்கிறபடியாலேயும் மொத்தத்துக்கு அவரே காரண தத்துவமாக இருக்கிறபடியாலேயும் எல்லாம் மாறிடும். எல்லாமே அவரிடத்தில் ஆசிரிக்கலாம். இப்ப நான் சொன்னதுல என்ன ஆபத்து வந்தது? பட்டு நூலை காரணமா பண்ணது பட்டுப்புடவை.
தங்கத்தை காரணமாக கொண்டது தங்கச்சங்கிலி, மரத்தை காரணமாக கொண்டது மேஷை, இது மாதிரி எத்தனை பருத்தியை காரணமாக கொண்டது பருத்தி. இது ஒவ்வொன்று காரணம் வேறையா இருக்கு, காரியம் பலவா இருக்கு. அதனாலதான் உன்னோட தன்மை இன்னொன்னு தேட முடியறது. இதுல இருக்கிறது அந்த கிடையாது. ஆனா மொத்த ஜெகத்திற்கும் பிரம்ம மொத்தரே காரணமாக இருந்து பாக்கி எல்லாமே அவருக்கு காரியமாக இருக்கும்போது ஏற்றலாம் வரவே இல்லையே. இதைத்தான் காரிய காரண பாவ நிபந்தன சமானாதிகரணம்னு சொல்லுவார்கள். காரிய காரண பாவத்தினால சமானாதிகரணம் வரும். அதே போல சரீராத்ம பாவ நிபந்தன சமானாதிகரணம்னு சொல்லுவார்கள். சரீராத்ம சம்பந்தம் இருந்தாலும் சமான அதிகரணத்துல படிக்கலாம். காரிய காரண பாவத்திலே என்ன சொன்னேன்? தங்கச்சங்கிலி காரிய காரணம், பட்டுப்படவை காரிய காரணம். சரீராத்மான் எது? நம்ம தான் நமக்கு தெரிஞ்ச உடனே இதுதான். யாருக்காக வேற என்ன சரீராத்மாவுக்கு வருது தெரிஞ்சது இதுதான். இந்த சரீரத்தாத்மா ஒரே பேர்ல படிக்கிறியா? ஒரே பேச்சு மேல படிக்கிறோமா? இது சரீராத்மா. திருநெடுந்தாண்டாம் முதல் பாசம். அந்த ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் பெருமாளை பற்றி சொல்லும் போது வேத நான்காய்கிறார். வேதத்தாலே சொல்லப்படுபவனாய், வேதத்தாலே பாடப்படுபவனாய் சொல்லட்டும். அது கொண்டு வேத நான்காய்னார். இவரே வேதமா அல்லது இவர் வேதத்தால சொல்லப்படுபவரா? மற்ற இடத்தெல்லாம் பாடுங்க. புகழனன் ஒருவன் என்கோ, பொருளில் சீர் பூவி என்கோ, திகழ்த்தன் பறவை என்கோ, நீழ்ச்சுடர் இறங்கும் என்கோ, இகழ்கிரி அனைத்தும் என்கோ, கண்ணனை பூமால் அறிய மாட்டேன். இவனை எப்படி கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியலையே. நிகழும் ஆகாசம் என்கோ, இகழ்கிரி அனைத்தும் என்கோ, இவன் ஆகாசம் சொல்லுவேனா, பூமின்னு சொல்லுவேனா, பிருத்திவி சொல்லுவேனா, அப்பு சொல்லுவேனா? ஏன் அதெல்லாம் சொல்லு? மொத்தம் உனக்கு சரீரம். இது இத்தனை உனக்கு சரீரமா இருந்துச்சு. எந்த சொல்ல சொல்லி உனக்கு சொல்லுவேன்? இகழ்கிரியுமே நீதானையாக இருக்கிறாய். இதனாலதான் ஆமவை ஆயவை ஆய் நின்ற அவரே நாழ்வார் பாடுதான். நடக்க போறதெல்லாமும் சரி, நடந்ததெல்லாமும் சரி, ஆய் நின்றான அவரே அனைத்துமாக நிற்கிறார். இப்ப வேத நான்காய்னு சொன்னா என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்னா ரெண்டு நிபந்தனை சொல்லலாம்னு தெளிவா சந்திர சாதிக்கிறார். ஒண்ணு பிரதாத்திரு பிரதேய நிபந்தனம்னு சொல்லலாம், அல்லது பிரதிபாத்திய பிரதிபாதக நிபந்தனம்னு சொல்லலாம். அவர் தான் வேதத்தை கொடுத்தவர், அதனாலே சொல்லலாம். அவர் தான் வேதம் பிரதிபாத்தியம், அதனாலே சொல்லலாம். எதோ காரணத்தினாலே அவரே அவரே அவரேன்னு சொல்லுவார்கள். அது அவரிடத்துல மட்டும்தான் எல்லாத்தையும் அப்படி சொல்றது பொருத்தமாக வரும். அந்த அர்த்தத்துல தான் ராமஹா சப்தகிருதாமகம். தான் தான் சொன்னாங்க. ராமனே மட்டும் சொல்லல, சஸ்திரத்தை பிடித்திருக்கும் தன்னை தான் விபூதி. ஒரு தன்மை போய் பெருமானுக்கு விபூதி ஆகுமானால் இது சொல்றாரு. ஜலம் இருப்பது அதை பருகினா தான் நமக்கு தீர்த்த தாகம் போகும். ஒரே தாகமா இருக்கு. பழரசம் கொண்டு கொடுத்து நாங்க மாம்பழ ரசம் இருக்கு, வாழைப்பழ ரசம் இருக்கு, சாப்பிடுறோம். தாகம் அடக்கி போனால் அது அப்புறம் சாப்பிட்றேன் வேண்டாம் சொல்லுற வரைக்கும் அவசியம் சாப்பிடுறேன். ஆனா நமக்கு தீர்த்தம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு சாப்பிடுறேன்ப்பா. என்ன தாகம் தானே, அதை சாப்பிட்டு போயிட்டு கூடாதானால் அது போகாது. தண்ணீருக்கு மட்டும்தான் தாகத்தை நீக்கும் சக்தி உண்டு. அதை கண்ணன் சொல்லும் போது நான் எதுவா இருக்கேன் தெரியுமா? தண்ணீரா இருக்கேன்னு மட்டும் அவர் சொல்லிட்டு இருக்கவே மாட்டார். அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய தாகத்தை போக்கும் சக்தியாக நான் தான் இருக்கேன். சூரியனா இருக்கேன்னு மட்டும் சொல்ல மாட்டார். சூரியன்ல இருக்கக்கூடிய தாகத்த சக்தி, எரிக்கிற தன்மை, அவரிடத்துல வெப்பம் கொடுக்கிற தன்மை இருக்கு. அது இல்லைன்னா துணி காயாது, அதிக பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அந்த சக்தியா நான் தான் இருக்கேன். ரசோகமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசிசூர்யோ ஏ கௌந்தேய ரசோகமப்சு. தண்ணீருக்குள்ளே நான் ரசமாக இருக்கிறேன். எது ரசம்? ரசம்ங்கிறது தாகத்தை போக்கும் தன்மை. இந்த தன்மையாகவே அவர் இருக்கார். அந்த தன்மையுடைய பொருளாகவும் அவர் இருக்கிறார். இதை திரும்ப திரும்ப ரொம்ப நேரம் இதை பத்தி சிந்திச்சாதான் நாம ஒத்தத்தை அவரோட எவ்வளவு நெருக்கமா இருக்கோம்னு புரிஞ்சு, ஒரு பக்கம் பெருமையா இருக்கும், ஒரு பக்கம் பயமா இருக்கும், ஒரு பக்கம் கவலையா இருக்கும், ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும். நினைச்சு பார்த்தா தான் தெரியும். சின்ன குழந்தைகள் அழகா பாடும். நம்ம அதை கேட்டதை கொடுத்துருந்தோம்னா ஆஹான்னு சிரிக்கும். சிரிக்கிறதா அழகாமே நமக்கு புரியாது. சிரிக்கிறாப்படி சிரிக்கும், அழகாப்படி அழகும். நாடகம் கைதேர்ந்து இருக்கிறவாள்னா நவரசத்தையும் அப்படி முகத்தில் கொண்டு காட்டுவாங்க. அதை போல இதை நீங்க திரும்ப திரும்ப சிந்திச்சு பாருங்க. நானே விட்டு பிரியாம இருக்கேனாமே, தண்ணீரும் பிரியாதாமே, சரீரமாமே, அந்த தண்ணீர்ல இருக்கிற தாகம் போக்குற சக்தியே அவர் தானாமே, நெருப்பே அவர் தானா, நெருப்பில் இருக்கிற தாக சக்தியே அவர் தானால் நினைக்க நமக்கு புரியவே புரியாது. என்னதான் பண்ணணும் தெரியும் சுவாமி. இவ்வளவு தூரம் அவரிடத்துல நான் சார்ந்து இருக்கேன்னால் என்ன பண்றதுன்னு புரியவே தகச்சு இருப்போமா? அந்த தகச்சு தான் அர்ஜுனன் 18வது அத்தியாயம் 65வது ஸ்லோகத்துல இருந்தான்.
அத்தனை ஸ்லோகம் வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டார். எல்லாம் நானே தான். பூமிராபோ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயம்மே பின்னாம் பிரதி ரட்டதா அவரேயம் திரஸ்மன்யாம் பிரதி புத்திமே பரா பூயேமயாபாவோ சொல்றதெல்லாம் கேட்டுக்கோ. இந்த தாழ்ந்த பிரகிருதிகள்லாம் நான் தான், உயர்ந்த பிரகிருதி எல்லாம் நான் தான், பரா பிரகிருதி நான், அபரா பிரகிருதி நான், எல்லாம் நான் சொல்லு. உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன். சீர்தூக்கிப்பார் விமர்சிய ஏததசேஷேன எதேச்சசித தாகுரு. இதெல்லாம் கடைசியில கொண்டு போய் நிறுத்தினான். நான் சொன்ன எல்லா யோகங்களும் சொன்னேன்னு யோசிச்சுப்பார், சீர்தூக்கிப்பார். உனக்கு எது சரின்னு படுறதோ நீ முடிவெடுத்து செய்யினார். எதை நான் முடிவெடுக்கிறது? மொத்தமே உனக்கு பிரகாரம், உனக்கு சரீரம், ஒன்ன சார்ந்தவன்னு சொல்லிட்டேன். நீ சொல்லியிருக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் தான் வைதிகாரத்தனமா ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு இத்தனை ஸ்லோகமா ஒரு விருவாய் அவசியம் இல்லை. இவன் கேட்டது ஒன்னே ஒன்று, கார்பண்ய தோஷோபாத சுவாவா பிரிச்சாமித்தான் தர்மசம்மூட சேதா எச்சரியஸ்யாம் நிசிதம் புரோகிதம்னே சிஷ்யத்தேகம் சாதிமாம் தாம் பிரபன்னம். என்ன பண்ணணும்னு புரியல, நீ வழிகாட்டு செய்யல. இவ்வளவுதான் அவன் கேட்ட ஒரே கேள்வி. அதுக்கு வேதாந்த தேசம் சாதித்தார். எனக்கு நல்லது சொல்லும்போது இவன் கேட்டான். கண்ணன் நமக்கு எத்தனை நல்லது தெரியுமோ அத்தனையும் சொல்லிட்டாங்க. நமக்கு எத்தனையோ நல்லது இருக்கு. ஒரு அம்மாவை பார்த்து கேட்கிறோம், எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலம்மா, வழி சொல்லுனால் என்னென்ன நல்ல வழி உண்டோ மொத்தத்தையும் அம்மா சொல்ல மாட்டாடா. சொன்னது வாஸ்தவம். ஆனா என்ன அர்ஜுனுடைய எதிர்பார்ப்புனால் இது எல்லாம் நீ சொன்ன, நான் அம்மா நீ குழந்தை, இத்தனை எல்லாம் உனக்கு புரியாது. நீ என்ன பண்ணணுமோ அதை மட்டும் சொல்றேன் கேட்டுக்கிறியானால் ஆமான்னு சொன்னா அம்மாவுக்கு கட்டமே இல்லை. 10 வழிக்குள்ள ஒரே வழியை சொல்லி முடிச்சுட்டு போடுவது. ஆனா இந்த பிள்ளை கேட்டுக்காது, என்னென்ன உண்டோ சொல்லு, எனக்கு புத்தி இருக்கு, நான் யோசிக்கணும், நான் பராமரிசம் பண்ணணும். இதை சொல்லும் போதுதான் ஆபத்தே ஆரம்பிக்கும். அவர் தாயும் தந்தையுமாக இருக்கிறார், நமக்கு புத்தி கொடுத்திருக்கார். அந்த புத்தியை வைத்துக் கொண்டு மொத்தத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும்னு நினைக்கிறது தப்பு. அந்த புத்தியை வைத்துக் கொண்டு அவர் சொன்னதை கேட்டு நடக்கணும்னு முடிக்கணும். இதன்படி போறோமா, எப்படி அவர் சொன்னபடிதான் போயாகணும். அதுல மாறுதலே இல்லை. ஆனா அதை சொன்னாங்கிறதுக்காக கொள்ளுமா, இல்லை இருக்கிற எல்லாத்தையும் சொல்லு, நான் தராசு தட்டை வச்சு பாக்குறேன், எனக்கு எது சரின்னு பண்றதோ படுறேன்னால் அந்த சரின்னு படுறதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட தான் இத்தனை பிறகு ஓடி அனந்த கோடி ஜென்மங்களும் ஓடி இருக்கேன். ஏன் ஓடினால் அந்த புத்தியை வைத்துக் கொண்டு முதலிலேயே நீ என்ன சொல்றியோ எனக்கு இருக்கிறத பண்ண மட்டும் சொல்லு, அதை கேட்டு நான் நடக்கிறேன் சொல்லிட்டு வேண்டாமா? சொல்லலை அர்ஜுனன், வல்லலைன்னு அதை விட சொல்லலை. இல்லைன்னா இத்தனை நல்லது இருக்குன்னு நமக்கு எப்படி தெரிய வரும்? அவன் முதல்லயே நீ ஒன்றும் உபன்யாசம் பண்ண வேண்டாம், நான் என்ன பண்ணணும் சொல்லு, கேட்டுட்டு உடனே நடக்கிறேன். கீதோபன்யாசம் ஒத்து ஏற்பாடு பண்ண மாட்டான். உபன்யாசம் காட்டு எப்படி வாழணும் வழி தெரிய வேண்டாமா? அதுக்காகத்தான் சரின்னு கண்ணனுக்கு தெரிய சொல்லிட்டா. விமரிசை ஏததசேஷேனா அவனுக்கு என்ன பண்ணணும்னு புரியல. நான் தான் உன்ன தீனம்னு தெரிஞ்சு போச்சே, இனிமே எனக்கு என்ன பண்ணணுமோ நீ சொல்லுன்னு சொல்ல. அப்ப பிறந்ததுதான் 66வது ஸ்லோகம். சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அஹம் வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜா. சோகப்படாதேன்னு முடிச்சுட்டான். அதுக்கப்புறம் பேச்சை கேட்கறது, கேள்வி கேட்கிறேன். கத சந்தேகா கரிஷ்யே வச்சனந்தவ, என் சந்தேகம் எல்லாம் பொழுது நீ சொன்னபடி கேட்கிறேன். அப்படி கீழே விழுந்த காண்டி கொண்ட கையில தூக்கிட்டான். இதோ யுத்தம் பண்ணுவதற்கு நயா என்று தொடங்கினான். கீதையினுடைய சுருக்கம். அவன் கேட்டாப்பெல்லாம் நம்மால முடியாது. அவங்களோட சக்தி இருந்து யாரது, நமக்கு அதெல்லாம் இல்லை. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, மொத்தம் என்ன தீனம், உனக்கு இருக்கிற தண்ணீர்ல இருக்கிற சக்தியா இருக்கட்டும், சூரியன்ல இருக்கிற சக்தியா இருக்கட்டும், சந்திர சூரியர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒளி தாரக சக்தியா இருக்கட்டும், எல்லாம் நான் என்று கிஞ்சிதஸ்தி தனஞ்சய, என்னை காட்டிலும் மேம்பட்டதோ சமமானதோ எதுவுமே இல்லை. என்ன மயி சர்வம் அகம் சர்வம், என்னிடத்திலிருந்துதான் மொத்தமே உருவாகுது. பிரபவா பிரளயத்ததா, பிரபவமும் என்கிட்ட இருந்துதான், பிரளயமும் என்னிடத்திலிருந்துதான். இதை நீ உணர்ந்து கொள்வாயா? இப்ப எல்லாம் அவரே தெரியுது. அதுக்குன்னு நாம பண்ற தப்புக்கெல்லாம் அவரே காரணம்னு சொல்ல வரல. இத்தனை நாள் எல்லாம் அவரே தான் சுவாமி நான் காத்திருந்தேன், நல்ல வேலை எல்லாம் அவரே சொல்லிட்டு. அப்ப புண்ணிய மன்னத்துக்கெல்லாம் நான் சாட்சி, பாப மன்னத்துக்கெல்லாம் அவர் தான் காரணம். ஏன்னா அவரை சார்ந்துன்னு சொல்லிட்டேனால் கர்மம் காரணம். அவர் எல்லாம் நம்மதான் இருந்தாலும் தான் அந்த பொறுப்பெடுத்துக்கிறதே இல்லை. எல்லாத்துக்குள்ளேயும் நீக்க வர வியாபித்திருந்தாலும் அவனவனுக்கு புத்தியை கொடுத்து உன் சொல்படி உன் செயல்படி செய். இல்ல நான் என்னபடி நடக்கிறதா இல்லை, நீ வழிகாட்டியபடிக்கு நடக்கிறேன்னா தாராளமா தெரிஞ்சுக்கோ.
உன் கர்மத்தின் வழி போக போகிறாயா, என் கிருபையின் வழி வளர போகிறாயா? ரெண்டே தான் மார்க்கம். இதுல கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம கர்மத்தின்படி நாம போகிறோமா, அவன் கருணையின்படி நாம் செல்ல போகிறோமா? அவன் கருணையின்படி இவன் முடிவெடுத்துட்டானால் அது கடைசி கருணை. இவன் கர்மத்தின்படி இவன் பிடிவாதம் பிடித்தான் என்றால் இன்னும் எத்தனை பேர்களோ தெரியாது. மாறி மாறி பரதரப்பும் பிறந்து என் ஆழ்வார் சாதித்தபடி பிறந்து கொண்டே இருக்க வேண்டியதான். ராமா சஸ்திர தாமா. அதனாலதான் நான் ராமனாக இருக்கிறேன்னா சஸ்திரத்தை பிடித்திருக்கும் தன்மை விபூதி. அவர் உடையவர் அறவரி எழுதுவது. ஆனா அதுக்கு அப்புறம் அதுக்கு வியாக்கியானத்தை வாசி பார்த்தா அது என்ன தன்மை, என்ன சமானாதிகரன்னு எதுக்காக பிரயோகம்னே புரியாதப்படும். அப்படித்தான் நேசிக்கிற விஷயத்தை பத்தி ஒரு மாதிரியா பாதி சொல்லியிருந்தேன். இப்ப இவ்வளவுதான், இதுக்கு மேல சொல்றதா இல்லை. அப்படி என்னதான் ராமன் கண்ணன் போற்றினார் இதே கண்ணன் போற்று ராமன்னா ராமசத்திர தாமகம் சரி. கண்ணன் ஆறு நேரத்தே விடுவிச்சேன். கண்ணன் பார்சாதி பெருமாள், பார்சாதி பெருமாளே தான் பெருமானாரா 26 பண்ணினார். அப்ப ராமானுஜர் போற்றும் ராமன்னே சொல்லலாம். ஆனாடியை சொல்ல போவது இல்லைன்னு சொல்லிட்டேன். ராமானுஜர் போற்று ராமன்னு சொல்லலாம். வெறுமே பார்சாதி பெருமாள் அவர் தான் ராமானுஜர் வெறுமே சொல்ல வேண்டாம். எதிராஜ சப்ததியில் சுவாமி வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகத்தாலே கண்ணனே ராமானுஜர், ராமானுஜரே கண்ணன், ரெண்டு பேரும் அவர் தான் பிறந்தார்னு சொல்றார். பேரே இருக்கு. இவர் பலராமானுஜர் இல்லையா? ராமானுஜர், ராமானுஜர்னா பலராமனுக்கு அனுஜன் கண்ணன். அப்ப பலராமானுஜர், இவர் ராமானுஜர். ஒரு பலாங்கிறது சேர்த்து ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாரு. சமிதோதய சங்கராதி கர்வா ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாஷா ஸ்ருதேர் அபார்த்தான் அவரோபிதவான் ஸ்ருதேர் அபார்த்தான் ச ஏஷ பூயா நானு ராமாவரஜ ஏஷ பூயா. அவரே பார்சாதி பெருமாளே ராமாவரஜன், ராமானுஜனாக திரும்ப பிறந்தார் போலும். அதுக்கு ஒரு ஒத்துமை ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். சமிதோதய சங்கராதி கர்வா, சங்கரன் முதலானவருடைய கர்வத்தை அடக்கினார் ராமானுஜர். சங்கரர் மாயாவாதமே குறிக்கொண்டிருந்தார். அபேதமே சித்தாந்தம் எழுதியிருந்தார். இல்லை இல்லை, இது பர்வ சரீராத்ம பாவம் இருக்கு, இது சரீரமா இருக்கு, இது ஆத்மாவா இருக்கு. அதனால பேதமும் சொல்ல முடியும், அபேதமும் சொல்ல முடியும், விசிஷ்ட அத்வைதம்னு சொல்லலாம்னு சொன்னாரு. அப்ப இந்த மாயாவாதத்தை தவறு எடுத்து காட்டினபடியால் சங்கர மதத்துக்கு இவர் ஸ்தாபித்து இல்லேன்னு ஆக்கி கொடுத்தார். அதே போல சங்கராதி கர்வகா, சங்கர சிவன் பாணாசுரனுடைய யுத்தத்தின் போது அவன் எல்லாரும் எதிர்த்து வந்தவனுக்கு நேர் சரிந்தான், கொடிக்கோழி கொண்டான், பின்னும் நேர் சரிந்தான், எரி மனதோன் பின்னும் நேர் சரிந்தான், முக்கண்மூர்த்தி கண்டீர் அப்பன் நேர் சரிவானம் திண்டோர் கொண்டவனே கார்த்திகையானும் கரிமுகத்தானும் தனது முக்கண்மூர்த்தியும் மோடியும் வெப்பு முதுகிட்டு மூவனதும் பூத்தவனை என்று போச்சிட வானம் விளைவருத்த தீர்த்தனை ஏற்கும் ராமானுஜன் தந்த அதிபாசம். அங்கெல்லாம் பாணாசுரன் சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பேன். அவன் பொண்ணு உஷை, உஷைக்கு கண்ணனுடைய பேரனுக்கு காதல். பொதுவாக கண்டதும் காதல் கேள்விப்பட்டிருக்கும். இவ பார்த்ததே இல்லை காதல். ஆபத்து சொல் பார்த்து பேசி தெரிஞ்சுதான் காதல் இனிக்கும். அதுவே தெரியல, இதுக்கு மேல கண்டதே இல்லையா, பார்த்ததே இல்லை, சொப்னத்துல பார்க்கிறோம். உஷே அனிருத்தன சொப்னத்துல பார்த்து இவனைத்தான் கல்யாணம். நான் சொப்னத்துல பார்த்த மாப்பிள்ளை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? கிடைக்க மாட்டான். சித்திரலேகான அவளுக்கு ஒரு தோழி இருந்தாள். அவளுக்கு ஒரு சாமர்த்தியம் ஏதோ வரம் வாங்கி வச்சிருந்தா. நம்ம தோழி சொப்பனத்துல யாரையான்னு பார்த்தா, இப்ப நீங்க சொப்பனத்துல பார்த்தா அந்த சித்திரலேகா அந்த ஆள் படத்தை வாங்கிடுவோம். இந்த மாதிரி ஒரு தனியாக வாங்கி வச்சிருந்தா. இந்த மாதிரி நமக்கும் ஒருத்தர் கிடைச்சா தேவையா? நமக்கு பயப்படுறாப்புல ஒருத்தர் சொப்பனத்துல வந்திருப்பார். இது அவட வேற கூப்பிட்டு அதை வேற எழுத வச்சு ஏற்கனவே தூக்கம் வராத தெரிவிச்சுட்டு இருக்கோம். இது மேல கழிக்க வேணும். அதனால அவ எழுதுவோம். அது எழுதிட்டான். வரிசையா ஒருத்தர் படமா எழுதி வரா. இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை. கண்ணனுடைய திருவுருவத்தையே வரைஞ்சாங்க. கிட்டத்தட்ட இவர் ஆட்டம் இருக்கார். ஆனா இத்தனை ஆளுகள் இருந்தான். சரி, பிரத்யும்னனுடைய உருவத்தை வரைஞ்சார். இன்னும் கிட்ட வந்துட்டு ஆனா இவர் இல்லையா? அனிருத்தன் வரைஞ்சார். இவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே நேரம் 4 பேரை கூப்பிட்டு போனான். துவாரகையில மேல் மாடியில கட்டுல படுத்துனா அனிருத்தன் கட்டோடு தூக்கி விட்டான். அவனுக்குள் வந்து பாடாசுரனுடைய விருத்தியை வச்சு 2 பேரும் அந்த புறத்துல தனியா தாங்க குத்திர பண்ணவே ஆரம்பிச்சிட்டா. வாழ்க்கை நடந்துட்டு ஒத்துக்கவே தெரியாது. கண்ணனுக்கு தெரியாது, பாடாசுரனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் உள்ள வந்து பார்த்தா 2 பேரும் வந்தது. கண்ணனுக்கு செய்தி போச்சு. எவ்வளவாக வந்தா எல்லாரும் எதிர்த்து நம்ம பேரனையும் தர்மத்தையும் கூட்டிட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக வேகமா வந்தா. எல்லாரும் எதிர்த்து வர பாணாசுரன் சண்டைக்கு வந்தான். பாணாசுரன் பரமசிவபக்தன்.
அதனால அவனுக்கு உன்னை நான் காப்பாத்தி தரேன், உன்னை யார் எதிர்த்து வந்தாலும் நான் சண்டை போட்டு கொடுக்குறேன்னு அவர் உறுதி சொல்லியிருந்தார். அதனால வரிசையா ஒருத்தரா சண்டை போட வர. கார்த்திகையானும் சிவனுடைய குமாரஸ்கந்தன், கரிமுகத்தானும் அக்னி, கனவும் முக்கண் மூர்த்தியும் சிவன், மோடியும் வெப்பம் முதுகிட்டு அவ ஏற்படுத்திய கிருத்திய காடி இப்படி பல பேரும் எதிர்த்து வர மொத்த பேரை விரட்டுட்டார். கண்ணன் பாணாசனுடைய 1000 தோள்களையும் துணிந்தார். 6ஐயும் கொல்லல. கடைசியில் அந்த பெண்ணை அழைச்சிட்டு போய் பேரனுக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து விட்டார். இது சரித்திரம். பாணாசுர சரித்திரம் எப்படி பெருமாள் ஜெயிச்சார்ன்றத பாகவத புராணத்தில் நீங்க வாசிக்கலாம். அங்க சொல்லும்போது சங்கரர் முதலானோர் எதிர்த்து வர கர்வத்தை போக்கினார்கள். அப்ப கண்ணன் நேர அவர் கர்வத்தை போக்கினார். சங்கரருடைய மாயாவாதத்தின் கர்வத்தை ராமானுஜர் போக்கி கொடுத்தார். 2 பேர் ஒன்று தெரிஞ்சுதா? ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாசகா. யாதவர் எதுகுலத்தில் பிறந்தவர்கள் யாதவர்கள். யாதவர்களுடைய புறம் யயாதி சாபத்தாலே எது மகாராஜா பட்டாபிஷேகத்தை இழந்துட்டான். கண்ணன் இந்த குலத்துல பிறந்ததே நம்ம குலம் பட்டாபிஷேகத்தை இழந்துட்டு இதை தூக்கி வைக்கணுங்கிறதுக்கு தான் அவதரித்தாராம். ஸ்வபலாது உத்ருத யாதவ பிரகாஷா. யாதவர்களுடைய இந்த குலம் எது குலம்? அந்த குலத்தை வசதி விட்டுட்டார். இது கண்ணன் பண்ணது. ஆனா ராமானுஜர் ஸ்வபலாது உத்ருத யாதவ பிரகாஷா. யாதவ பிரகாசர் இடத்தான் இவர் காலக்ஷேபமே கேட்டார். திருப்புட்குழிங்கிறது விதேசம். விஜயராகவ பெருமாள் போரேற்று நாயனார் எடுத்துள்ளார். அந்த இப்ப காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற திருப்புட்குழி பெரிய கிருத்திர புஷ்கரணி. வாசல ஒரு ஜடா இருப்பது, அங்க ஒரு புஷ்கரணி. அதுக்கு இந்த அமாவாசை போய் பிரதட்சணம் பண்றது, புஷ்கரணி நீராடுறது வச்சிருக்கா. வருத்த வயது முடக்கி வைக்கக்கூடிய தாயார் அந்த இடத்துல எடுத்துள்ளார். அந்த விஜயராகவ பெருமாளை பத்தி தான் சொல்லிருக்கேன். அங்க அப்படி பிரதட்சணம் வச்சு ஒரு மண்டபம் இருக்கும். இங்கு யாதவ பிரகாசரிடத்தில் இளையாழ்வார் காலக்ஷேபம் பண்ணிய இடம் அப்படின்னு ஒரு பலம் போட்டுப்பான். அங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா அவருடைய பிணக்கு ஏற்பட்டு நீர் சொல்ற அர்த்தம் தப்பு, தசையதா தப்பியாசம் புண்டலீகமேவ மாட்சினி, இந்த அர்த்தத்தை தப்பா சொல்றீன்னு உடையவர் யாதவ பிரகாசரை ஜெயிச்சுட்ட. கடைசியிலே அவரே இந்த சம்பிரதாயத்தை அவலம்பித்து ஒரு பெரிய சன்னியாசி ஆகி உடையவருடைய சிஷ்யராக இருந்தார். இதெல்லாம் சரித்திரம் குரு பரம்பரையில வாசிப்பீர்கள். ஸ்வபலாது உத்ருத யாதவ பிரகாசா. அதனால தன் பலத்தாலே எது குலத்தை தூக்கினா கண்ணன் யாதவ பிரகாசனை இல்லேனாக்கி தன் சிஷ்யனாக்கி கொண்டார் ராமானுஜர். அப்புறம் அவலோபிதவான் சுசேர் அபார்த்தான். அபார்த்தான் பார்த்தங்கிற அர்ஜுனனுக்கு விரோதி. யாருன்னா அர்ஜுனுக்கு விரோதி காரணம் துரியோதனன் எல்லாம் தான். அந்த விரோதிகளுடைய சொல்லே இனி யார் காதிலும் விழாதபடிக்கு அவர்களை அழித்து விட்டார். ஆபார்த்தான் ஸ்ருதேர் அவரோபிதவான். காதலியே அவ பேர் விழாத அளவுக்கு அழிச்சிட்டாங்க. ஆனா அதே சுவாமி பெருமானா பண்ணது அவரோபிதவான் ஸ்ருதேகே அபார்த்தான். அபார்த்த பார்த்தனா அர்ஜுன் அர்த்தம் இல்லை. அபார்த்தனா அபார்த்தம் புரிஞ்சுக்கணும். வேதத்துக்கு யாரெல்லாம் தப்பா அர்த்தம் சொல்றார்களோ அவர்களை எல்லாம் ஒழிச்சுட்டாங்க. அபார்த்தர்களை ஒழித்தது கண்ணன், அபார்த்தத்தை ஒழித்தது ராமானுஜன். அவரோபிதவான் சுதேர பார்த்தான் நானும் ராமாவரதையே. அவரே தான் திரும்ப ராமானுஜராக அவதரித்தார்னால் அப்ப கண்ணனே ராமானுஜர் வைத்துக் கொண்டார். அவரார பாடினார். ராமானுஜர் ராமன் கொண்டாடித்தார். ஆமா, நேர ராமனை கொண்டாடின நம்ம சொல்றேன். இன்னொன்னு மாத்திதான், எப்ப லட்சணையாலே சப்தத்துக்கு அர்த்தத்தை மாத்தியாச்சோ கண்ணன்னா இப்ப உடையவன் மாத்தியாச்சா. அதே போல ராமன்னா நபெருமான் மாத்திக்கும். ராமன் அவர் ஒண்ணு, இவரும் பெருமாள், அவர் நபெருமாள். சம்பிரதாயத்தில் பெருமாள்னு ராமனை சொல்லுவார், பெரிய பெருமாள்னு சயன திருப்பாளத்தில் திருவாளை சொல்லுவார், நம்பெருமாள் உற்சவமூர்த்தியை சொல்லுவார்கள். உற்சவமூர்த்தி நம்பெருமாள் தான். நான் தான் ராமன். நான் 2வது வார்த்தை பேசவே மாட்டேன். அனுதன் நோக்த பூர்வமே நசபக்ஷே கதாச்சன ராமோ திருநாமி பாஷதே. ராமன் 2வது வார்த்தை பேச மாட்டான். நான் ராமன். உடையவரே உனக்கு மோட்சம் தரையன்னு சொன்னது கொடுத்தது, உன் சம்பந்திகள் அளவுக்கு தரையன்னு சொன்னது தந்தது. இதுவே மாற்றுது. அப்படி நம்பெருமாள் பேசினார்கள். நம்பெருமாளை உடையவர் கொண்டாடாத யார் கொண்டாடினா? ஸ்ரீரங்கத்திலே ஒரு வழக்கம் உண்டு. பின்னாடி செயலிருக்கிற பெருமாள் கண்ணனுக்கு பிரதிநிதி, முன்னாடி நின்று இருக்கிற பெருமாள் ராமனுக்கு பிரதிநிதி. அதனால்தான் கொண்டல் மண்டனை கோவலனாய் வெண்ட உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்வோன் அடியரங்கன் என் நம்புதினை கண்டனங்கள் மொத்தம் நினை காணாவே கண்ணனாகவே பெரிய பெருமாள் பாட்டார். உடையவர் கத்திரத்திரை விண்ணப்பம் பண்ணி எனக்கு மோட்சம் பண்ணுன்னு கேட்டால் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கணும், நான் கொடுக்குறேன் பெருமாள். இதனால இவருக்கு சந்தேகம்,
நீங்க ஆண்டாள் உங்க பத்தி பாடச்சே மாலாய் பிறந்த நம்பியை மாலை செய்யும் மணாளனை ஏதா போய் உடரைப்பானைன்னு பாடிருக்கார். நீர் இப்ப தரையன்னு சொல்லிட்டு நாளைக்கு இல்லைன்னு சொல்லுகிறோமோ பொய் சொல்லிடுறாங்க. ஆள் மாறாட்டம் பண்றி ஆண்டாள் பாண்டதெல்லாம் கண்ணன் பின்னாடி படுத்து இருக்கிறவரே நான் முன்னாடி நிற்கிறவர் என்னை பத்தி ராமத்து தான் எல்லாரும் சொல்லியிருக்கா.